கௌரி சங்கர் ஐயா அவங்க நம்முடைய இணைந்திருக்கிறாங்க. ஐயா அவங்க நமக்கு நன்கு பரிச்சயமானவங்க. ஏற்கனவே நமக்கு 2 வகுப்பு எடுத்திருக்காங்க. ஐயா அவங்க கோயம்புத்தூரை சார்ந்தவங்க. 8 வருடமாக மருந்தில்லா மருத்துவத்தை பத்தி அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. காய்கறி மருத்துவம், யோகா பயிற்சிகள், தியான வகுப்புகள், இயற்கை உணவுகள். இப்போ இயற்கையான முறையில இருந்து நம்ம எப்படி மருந்து மாத்திரைகள்லாம் இல்லாம ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அதை சார்ந்த பயிற்சிகளும் வகுப்பும் சிகிச்சை முறையும் ஐயா வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. ஐயா அவங்களை நாம் இன்னைக்கு அவங்க ஐயா கொடுக்க போகிற தலைப்பு வந்து ஆஹ், அதாவது அலோபதி மருத்துவமும் ஆஹ், இயற்கை மருத்துவம்ன்ற தலைப்புல தான் ஐயா கொடுக்க இருக்கிறாங்க. காய்கறி வைத்தியமா? காய்கறி வைத்தியம். இல்ல ஐயா வாழ்க வளமுடன். ஒரே நிமிஷம் ஆங்கில அதெல்லாம். மருத்துவம் இயற்கை மருத்துவம்ங்க, ரெண்டு தனித்தனியா காய்கறி வித்தியாசம். மருத்துவமும் இயற்கை மருத்துவம். சரிங்க. நோட்ஸ் ஆங்கில எல்லாம் மருத்துவம் எடுப்பேன். பரவாயில்லப்பா, நான் பாப்பா பேசிக்கிறேன். ஆங்கில ஓகே. ஆங்கில மருத்துவம் வெர்சஸ் இயற்கை மருத்துவம். அதாவது ஆங்கில மருத்துவம் வெர்சஸ் இயற்கை மருத்துவம், இது ரெண்டு பத்தியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஐயா நமக்கு இன்னைக்கு வகுப்பு எடுக்க இருக்கிறாங்க. ஐயா அவர்களை நாம் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று மகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கும் இயற்கைக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. கேக்குதுங்களா பேசுறது ஆடியோ அனைவருக்கும்? நல்லா கேக்குதுங்க ஐயா, தெளிவா இருக்குங்க ஐயா. ஓகே ஓகே. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். என்னுடைய பெயர் ஹீலர் கௌரி சங்கர். கடந்த நம்ம ஒரு 8 வருடங்களா நம்ம மருந்தில்லா மருத்துவம், அக்குப்பஞ்சர் சிகிச்சை முறைகள், இயற்கை உணவு, காய்கறி மருத்துவம், தியான வகுப்புகள், இது போன்று நம்ம உடம்புல வரக்கூடிய எந்த நோயா இருந்தாலும் சரிங்க, நம்ம உடம்புல வரக்கூடிய எதுவா இருந்தாலும் அதற்கு மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறது தேவையே இல்லை. நம்முடைய உணவு முறைகள், நம்முடைய வாழ்வியல் முறைகள், இயற்கை மருத்துவம், மூலிகைகள், தியான முறைகள், இதெல்லாமே நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கும். அப்போ இதற்குண்டான சிகிச்சை முறைகள், இதற்குண்டான ஒரு கல்வி, நமக்கு தேவையானது கல்விதான். கல்வியே ஒரு மனிதனை சிந்தனையாளனாக்கும் மாற்றும். அப்ப அந்த கல்விதான் நம்முடைய அறியாமையை போக்குங்க, ஒரு தெளிவை கொடுக்கும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்ப ஒரு கல்வி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஆரோக்கியமாயிருவாங்க, ஒரு சமூகம் மாறும், ஒரு குடும்பம் ஆரோக்கியமாகும். அப்போ ஒரு சமூகத்தையே நம்ம மாற்றக்கூடிய நம்ம கல்விதான் இந்த மருத்துவம். மருந்துல்லா மருத்துவம் அப்படின்னா உணவு சாப்பிடுறது, மூலிகை சாப்பிடுறது, பழங்கள் சாப்பிடுறது. இந்த மருந்துல்லா மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு முழுக்க முழுக்க ஒரு கல்வி முறை, ஒரு வாழ்வியல் முறை, இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு முறைதான் இந்த மருந்துல்லா மருத்துவம் அப்படிங்கிறதுங்க. அப்போ அது சார்ந்த நாம ஒரு விழிப்புணர்வு நாம வழங்கிட்டு இருக்கிறோம். இது போன்று நம்ம உடம்புல வரக்கூடிய எதுவா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாங்க. அப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவமும் இயற்கை மருத்துவமும் மிக மிக முக்கியமானதுங்க. இன்னைக்கு எல்லாமே ஆங்கில மருத்துவம் தான் மிக முக்கியமா எல்லா பக்கமுமே இருக்கு, டெவலப்மெண்ட் ஆயிருச்சு. அப்ப ஆங்கில மருத்துவம் இல்லாம ஒரு சமூகமே இன்னைக்கு இல்லை. முன்னாடியெல்லாம் பாருங்க, நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது தாத்தா பாட்டி எல்லாம் கேட்டீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. சர்க்கரை நோயா, டயபெட்டிக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னைக்கு சர்க்கரை நோய் இல்லாத வீடுகளே இல்லையே நம்ம சொல்லலாம். ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர்த்துக்குமே சர்க்கரை இருக்கு. ஒரு சில வீட்டுல 5 பேருக்குமே சர்க்கரை இருக்கு. குழந்தைக்கும் கூட சர்க்கரை இருக்குங்க, பிறந்த குழந்தைக்கும் கூட டயபெட்டிக் 1 டயபெட்டிக் 2 இருக்கு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு வந்து சமூகம் வந்து நோய் அப்படியே சமூகமா மாறிடுச்சு. நாகரிகம் வளர்ந்துருச்சு, நிறைய கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானங்கள், அறிவியல் வளர்ச்சி, புதிய தொழில்நுட்பம் எல்லாமே வளர்ந்துருச்சுங்க. அளவுக்கு அதிகமா வளர்ந்துருச்சு. வாகன வசதிகள், பொருளாதாரம், ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே வளர்ந்துருச்சு. ஆனாலும் ஒரு ஆரோக்கியம், ஒரு நிம்மதி, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அப்போ இதற்கு வந்து மிக முக்கியமான காரணம் ஆங்கில மருத்துவம். அப்ப ஆங்கில மருத்துவம் பாத்தீங்கன்னா எப்ப உருவாகுது அப்படின்னு நாம் பார்த்துக்கிறோம்.
இந்த ஆங்கில மருத்துவம் எப்ப இந்தியாக்குள்ள வந்துச்சு, எப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு வந்துச்சா, நேத்து வந்துச்சா, எடுத்துடனே வர முடியாது. எந்த ஒரு மருத்துவமே பாருங்க, எந்த ஒரு வணிகமும், எந்த ஒரு தொழிலுமே எடுத்தோன்னே நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. இதுதான் உண்மை. அப்போ ஒரு தொழில், ஒரு வணிகம் இந்தியாக்குள்ள வருது அப்படின்னா, அது முதல்ல வரக்கூடிய விஷயம் வந்து அலோபதி முறையில வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு கம்பெனி வருது. அந்த கம்பெனி பிரிட்டிஷ் காலத்துல, ஆங்கிலேயர் காலத்துல, ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வராங்க. அப்ப வரும் பொழுது அவங்க நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வணிகம். நம்ம நாட்டுல என்ன வளங்கள் இருக்குங்க? நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான வளங்கள் இருக்கு. தாவரங்கள் இருக்கு, மூலிகைகள் இருக்கு, காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள், அரிசி, பாரம்பரிய அரிசி, ஒரு செழுமையா இருந்துச்சுங்க. அவ்வளவு செழுமை. இப்ப இல்ல மாதிரி இல்ல நம்முடைய சமூகம். நம்முடைய சமூகம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய்க்கும், மாசமான 1000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சமூகம் அல்ல. நம்ம சமூகம் வந்து வாரி வாரி கொடுக்கக்கூடிய சமூகம் நம்முடைய சமூகம். நம்முடைய நாடு வந்து தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வளங்கள், அவ்வளவு இயற்கையான சுரங்கம், அவ்வளவு தாவரங்கள், அவ்வளவு அலுமினிய பொருட்கள், அதாவது அவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. மூலிகைகள், மண் சார்ந்த விஷயங்கள், விவசாயம், கல்வி, ஆரோக்கியம், குருகுல கல்வி, இயற்கை விவசாயம், இயற்கை வேளாண்மை, பாரம்பரிய கலைகள், பாரம்பரிய விளையாட்டு, பாரம்பரிய மூலிகைகள், பாரம்பரிய மருத்துவம், பாரம்பரிய யோகா பயிற்சி முறைகள், இவ்வளவு இருந்துக்குது நம்முடைய நாட்டுல. அப்ப இது எல்லாமே ஆங்கிலேயருக்கு பிடிச்சு போய் இந்த நாட்டுல வந்து ஒரு வணிகம் செய்யணும் அப்படின்ட்டு வராங்க. அந்த பேரு தான் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு பேருங்க. அந்த கம்பெனி உள்ளுக்குள்ள வருது. இந்த கம்பெனி வந்து வந்த உடனே பாருங்க, அவங்களுடைய படைகள் எல்லாமே உள்ளுக்குள்ள வருதுங்க. அவங்களுடைய ராணுவ படைகள், அவங்களுடைய ஆபீசர்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள வராங்க. முதல் படி கம்பெனி வருது. கம்பெனி வந்த பிறகு அது கூடவே வந்து அழகக்கூடிய படை வீரர்கள், அலுவலர்கள் எல்லாமே உங்க கம்பெனி வந்து உள்ளுக்குள்ள வருது, சென்னைக்குள்ள வருது. சென்னை அப்படிங்கிறது இப்போ, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் இருந்துச்சு அந்த காலத்துல. அப்போ இந்த சிஸ்டம்ஸ் ஹேவ் டவுன் ஃபவுண்டேஷன் ஃபார் த ஸ்பீட். அப்ப வந்து அந்த சிஸ்டமே உள்ளுக்குள்ள வருது, மெடிசன் இந்தியாக்குள்ள வருது, அலோபதி முறை. இதுதான் முதல் வரக்கூடிய விஷயம். இது எப்ப வருது அப்படின்னா, when did அலோபதி மெடிசன் arrive in தமிழ்நாடு? தமிழ்நாட்டுக்குள்ள எப்ப வருது அப்படின்னா, அலோபதிக் மெடிசன் பிகின்ஸ் டுவேர்ட்ஸ் 1700 வருதுங்க. தோராயமா சொல்றேன் நான், ஆண்டுகள் கரெக்டா நம்ம சொல்ல. தோராயமா பாத்தீங்கன்னா 1700 ஆண்டுகள்ல இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள வருது அலோபதி முறை. The first medical college in South India established in Madras, now Chennai. அப்போ முதல் மெடிக்கல் கல்லூரி, மருத்துவ கல்லூரி எப்ப உருவாச்சு அப்படின்னா 1835 உருவாச்சுங்க. சென்னையில உருவாகுது. சென்னைங்கிறது இப்போ, மெட்ராஸ்ங்கிறது அப்போ, அந்த முறையில சொல்றோம். அப்போ 1835 தான் அந்த கல்வி உருவாகுது. ஏன் கல்வியை கொண்டு வந்தாங்க? எடுத்தோடனே ஹாஸ்பிட்டல் உருவாக்கலாமே, எடுத்தோடனே கேம்ப் போட்டிருக்கலாம்ல, எடுத்தோடனே பெரிய ஹாஸ்பிட்டல் உருவாக்கி அங்க கேம்ப் போட்டு எல்லாமே பண்ணலாம்ல. ஏன் கல்வி உருவாக்குனாங்க அப்படின்னா, நம்முடைய தமிழ் சமூகம் வந்து ரொம்ப அறிவு சார்ந்த சமூகம், ரொம்ப தெளிவார்ந்த சமூகம் நம்முடைய சமூகம் வந்துங்க. அப்போ ஒரு விஷயத்த மாத்தணும் அப்படின்னா அவங்களுடைய அடிப்படையில கை வைக்கணும். அப்போ அந்த அறியாமைய நாம வந்து கொண்டு வரணும். அப்போ அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, நம்முடைய கல்வி முறை வந்து ரொம்ப உறுதியா இருந்துச்சுங்க. பாரம்பரிய விவசாயம், பாரம்பரிய கல்வி எல்லாமே பக்காவா இருந்துச்சு, ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அப்ப இதை கொண்டு வந்த முததான் மெடிக்கல் காலேஜ். அப்ப அந்த மெடிக்கல் கல்வி முறைகள் மூலமா ஒரு கல்வியை நாம கொடுத்தோம் அப்படின்னா அந்த சமூகம் அந்த கல்வி முறையில மாறி அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆவாங்க, அலோபதிக்குள்ள வந்துருவாங்க. அப்போ ஒரு கல்வி அப்படிங்கிறது சாதாரண விஷயமே அல்ல. அப்ப அந்த ஒரு கல்வி ஒரு குடும்பத்தை மாத்தும், ஒரு சமூகத்தையே மாத்தக்கூடியதா கல்வி. அப்படித்தான் வராங்க. அடுத்தா பாருங்க, இயற்கை உணவுகள், காய்கறி, மூலிகை இதெல்லாமே பாருங்கன்னா பிரிட்டிஷ், அங்க பிரிட்டிஷ் வரக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, அப்பெல்லாம் பாருங்க ஹாஸ்பிட்டலே இல்ல, மருத்துவமனைகளே இல்ல. நான் சொல்றது 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றேன் நான். அப்பெல்லாம் மருத்துவமனையில எதுவுமே இல்ல. சாதாரண ஒரு தலைவலியோ, முதுகு வலியோ, கை கால் வலியோ அப்படிங்கும் பொழுது வீட்டு வைத்தியர் இருந்தாங்க, பாரம்பரிய மருத்துவர்கள் இருப்பாங்க. போனீங்கன்னா
நீவி விடுவாங்க, பிடிச்சி விடுவாங்க, மூலிகை தருவாங்க, ஹெர்பல் தருவாங்க. இது அப்படிதான் இருந்துச்சு. அப்பெல்லாம் மூலிகைகள் இருந்துச்சு, பாரம்பரிய வைத்தியங்கள் இருந்துச்சு, நாட்டு வைத்தியங்கள் இருந்துச்சு, ஹெர்பல் இருந்துச்சு, மூலிகை இருந்துச்சு, இப்படிதான் இருந்துச்சுங்க எல்லாமே. அப்புறம் பாருங்க ஓவர் டைம், அப்ப அந்த முறைகள் எல்லாமே இந்த ஆங்கில மருத்துவம் வந்த பிறகு அப்படியே மாறிடுச்சுங்க. என்னவா மாறிச்சு? நாட்டு வைத்தியம் கேட்காது, நாட்டு வைத்தியம் மூடநம்பிக்கை வைத்தியம், நாட்டு வைத்தியம்ங்க ஒண்ணுமே தெரியாது, அவங்க படிக்கல, அவங்க எல்லாம் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி மாறிக்கு. அப்படியே சிந்தனை மாறுதுங்க. அப்ப மக்கள் என்ன பண்றாங்க? ஹாஸ்பிட்டலுங்க, காலேஜுக்குள்ள ஓபன் பண்றாங்க. காலேஜ் ஓபன் ஆகுது. ஓபன் ஆன உடனே என்ன வருதுன்னா, எமர்ஜென்சி கேர், அட்வான்ஸ் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அப்ப இதெல்லாம் உருவாகுதுங்க. அதாவது எடுத்தோடனே அவங்க மிஷினை கொண்டு வரல. முதல்ல கல்வி காலேஜ் ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் எல்லாம் வருது. எடுத்தோடனே பெரிய எக்யூப்மெண்டா வரல, சாதாரண ஒரு கருவி வருது. அதை பார்க்கும் பொழுது மக்களுக்கு என்ன ஆகுதுங்க? இது நாள் வரைக்கும் நாட்டு வைத்தியம் பார்த்த மக்கள் அவருடைய பார்வை மாறுது. புதுசா ஆளுங்க வராங்க, புதுசா ஒரு கருவி வருது, புதுசா ஒரு எக்யூப்மெண்ட் வருது, புதுசா ஒரு ஒரு மிஷின் வருது. அப்படிங்கும் பொழுது ஒரு நம்பிக்கை ஏற்படுது. பீப்புள் கிராஜுவலி ட்ரஸ்டட் அண்ட் அக்செப்டட் அலோபதி மெடிசன். அப்ப ட்ரஸ்ட், நம்பிக்கை உருவாகுதுங்க. அப்ப நம்பிக்கை உருவான உடனே அந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இதுதான் உண்மைங்க. அதுக்கு அடுத்தா பாருங்க, காலப்போக்கில் ஆங்கில மருத்துவத்தின் அவசர சிகிச்சை திறன், அறுவை சிகிச்சைகள் மற்றும் நோயாளி பராமரிப்பு முறைகள் மக்கள் ஏற்றுக்கூட ஆரம்பித்தனாங்க. அப்ப காலப்போக்கில் வரும் பொழுது ஆங்கில மருத்துவம் அவங்க செய்யக்கூடிய விதம், சிகிச்சை இப்ப நாம எல்லாம் பாருங்க, நம்ம நாட்டு வைத்தியம் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நிரந்தரமா சரியாகும், பக்க விளைவு இல்லாதது. ஒரு மூலிகை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மூலிகை பக்க விளைவு உண்டாக்காது. அந்த மூலிகை ஏன் உருவாக்காது அப்படின்னா இயற்கையானது. மூலிகை அப்படின்னா இயற்கையானது. மழை பெய்யுது, மூலிகை செடி முளைக்குது, தாவரங்கள் முளைக்குது, பஞ்சபூதங்களா உருவானது. அப்ப இயற்கை அப்படிங்கிறது தெய்வம், இயற்கை அப்படிங்கிறது இறைவனுக்கு நிகரானது. அதே நீங்க மருந்து மாத்திரை போயிட்டீங்கன்னா செயற்கையானது. அப்ப மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த நாட்டு வைத்தியம் அப்படிங்கிறது சீக்கிரமா கேட்காது, அது பொய்யான வைத்தியம், ஏமாற்று வேலை, அவங்க படிக்கல, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. டக்குன்னு இந்த அலோபதி வரும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விதம் என்னன்னா, டக்குன்னு நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன், சீக்கிரமா சரி பண்றேன், இந்த ஊசியை போடு, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க, டக்குன்னு சரியாகும், டக்குன்னு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க அவசர சிகிச்சை திறன். அடுத்தா பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை. எலும்பு உடைஞ்சிருச்சா, ஆக்சிடென்ட் ஆயிருச்சா, அப்போ டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வா, நான் ஊசி போட்டு வர்றேன், வைத்தியம் பண்றேன்னு சொல்றாங்க. நோயாளி பராமரிப்பு, அப்ப என்ன பண்றாங்க? டேக் கேர் பண்றாங்க. நல்லா இருக்கிறீங்க, ஆரோக்கியமா இருக்கிறீங்க, என்ன வேணாலும் கேளுங்க, நான் ஒண்ணு பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அன்பு செலுத்துறாங்க. அப்ப இந்த அன்பு, இந்த சிகிச்சை முறை, அவசர சிகிச்சை திறன் எல்லாமே சேருதுங்க. எல்லாம் சேர்ந்துதான் இங்க ஆங்கில மருத்துவம் உள்ளுக்குள்ள வருது. மக்கள் அதை ஏற்க தொடங்கி நம்பிக்கை உருவாகுதுங்க. அப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது எடுத்தோடனே உருவாகல, கொஞ்சம் கொஞ்சமா தான் உருவாகுது நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு மிக முக்கியமானது அவங்க செய்யக்கூடிய வேலை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்தா பாருங்க, பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள் எப்ப வந்தாங்க அப்படின்னா, தோராயமா சொல்றேங்க, 1600 அந்த நேரத்தை உள்ளுக்குள்ள வராங்க. கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலாந்து அரசு. அப்போ அந்த கம்பெனி இங்க இருந்துச்சுங்க. முதல்ல இங்கிலாந்துல இருந்துச்சு அந்த கம்பெனி, அது ஒரு அரசு, இங்கிலாந்தோட அரசிய கவர்மெண்ட். அவர் நோக்கம் பாத்தீங்கன்னா வணிகம் செய்வது. இந்தியாவுக்குள்ள இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வணிகம் செய்வது, வியாபாரம் செய்வதுதான் முதல் நோக்கம். அதுக்காகத்தான் வராங்க. ஏன்னா இங்கிலாந்துல நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, நிறைய ஹாஸ்பிட்டல்கள் நிறைய இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மூலிகைகள், சில பொருட்கள் எல்லாமே நம்ம இங்க இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குங்க, அதிகமா இந்தியாக்குள்ள இருக்கு. அப்போ இங்கிலாந்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே தமிழ்நாட்டில் தான் வணிகம் செய்ய வராங்க. முதல் நோக்கம் பாத்தீங்கன்னா மசாலா. மசாலா அப்படின்னு சொல்லும் பொழுது திப்பிலி, மிளகு, மிளகாய் எல்லாமே முக்கியமான பொருட்கள். அப்ப அது எல்லாத்தையுமே வாங்குறது தான் நோக்கம், முதல்ல வரக்கூடிய நோக்கம், அந்த நோக்கம். அடுத்த பாருங்க பட்டு பொருட்கள், சுரங்க வளங்கள். சுரங்க வளங்கள் அப்படிங்கிறது மண் வளம், இயற்கை வளம்,
இது எல்லாமே வளங்கள் தான். பூமிக்கு அடியில் என்ன இருக்குதோ அதெல்லாமே வளங்கள். நம்முடைய நாட்டு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து எல்லாமே வளங்கள் தாங்க, எதுவுமே இல்லை. இப்ப இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. 1960 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. பூமிக்கு அடியிலும் நிறைய இது சுரங்கம் இருக்கு. பூமிக்கு மேலேயும் வளங்கள் இருக்கு. அப்போ அடியிலும் வளங்கள், மேலேயும் வளங்கள், எல்லாமே வளங்கள். எங்கு பார்த்தாலும் பசுமை, எங்கு பார்த்தாலும் ஆரோக்கியம், எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி, நிம்மதி, கொண்டாட்டங்கள் தான் இந்த நாம வாழ்ந்தோம். நம்முடைய சமூகம் அப்படிங்கிறது இப்படி இல்லவே இல்லை. கொண்டாட்டம், மகிழ்ச்சி, விளையாட்டு, மாலையானா நாடக நிகழ்ச்சிகள், நாடகம், விளையாட்டுகள் இருந்துச்சு, குதூகலம் இருந்துச்சு, உறவு முறைக்குள்ள அவ்வளவு அன்பு இருந்துச்சு, ஒற்றுமை இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு நம்முடைய சமூகம். அப்ப நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா வணிகம் தான் மிக முக்கியமான நோக்கம். அது வந்த உடனே என்ன ஆகுதுங்க, நட்புறவு ஏற்படுது, நட்பு உருவாகுது. அப்ப நட்பு ஏற்பட்ட உடனே ஆட்சி மாறுது, அப்ப அதிகாரம் வருதுங்க. அப்ப அந்த அரசு வந்து உள்ளுக்குள்ள வந்துருச்சு. வணிகம் நட்பாயிட்டாங்க, ஆட்சிக்குள்ள உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. இதுதான் வந்த முறை. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து எப்ப அந்த நிலம் வாங்கப்பட்டுச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டுல சென்னையில 1639 ஆண்டுகள்ல தான் நிலம் வாங்கப்படுதுங்க. அப்ப சென்னைக்கு வராங்க, வந்த உடனே காலேஜ் ஓபன் ஆகுது. அந்த காலேஜ் ஓபன் பண்றதுக்கு ஒரு லேண்டை வாங்குறாங்க. அந்த லேண்டை வாங்கக்கூடிய ஆண்டு வந்து 1739 ஆண்டுகள்ல தான் இங்கிலாந்து கம்பெனி, பிரிட்டிஷ் கம்பெனி வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு லேண்ட் வாங்குதுங்க. அப்போ 1640 வந்து போர்ட் ஸ்டார்க் கட்டப்பட்டது. அந்த லேண்டை வாங்கியாச்சு, ஒரு பில்டிங் கட்டியாச்சு. அதுதான் முதல் அடித்தளம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அவங்க எடுத்த உடனே அளவுபதி உள்ளுக்குள்ள வந்து வரல. ஒரு காலேஜ் ஓபன் ஆகுது. காலேஜ் ஓபன் ஆன உடனே வணிகம் தேவைப்படுறதுக்காக வராங்க. அது வந்த உடனே கட்டடம் லேண்டு வாங்குறாங்க. அந்த லேண்டு வாங்கின உடனே இது உருவாகுதுங்க, ஹாஸ்பிட்டல் ஒன்று உருவாகுது. அப்ப இதுதான் முதல் பிரிட்டிஷ்குண்டான முதல் அடித்தளம். அப்போ அடுத்ததா பாருங்க, ஆட்சி எப்படி கைப்பற்றினாங்க. உள்ளூர் அரசாங்க சண்டைகள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நாட்டுல வந்து அப்போ நான் சொல்றது வந்து 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒற்றுமை இருந்துச்சு. ஜாதிகள், சங்கங்கள் எதுவுமே இல்லைங்க. நான் பெரியவன், நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எல்லாருமே உறவா இருந்தாங்க, அன்பா இருந்தாங்க. அப்ப இதை பாக்குறான். அப்ப என்ன பண்றான்னா அந்த ஜாதிக்குள்ள சண்டையை உருவாக்குறான். அப்போ அந்த ஒற்றுமையை பிரிக்கிறது தான் முதல் வேலைங்க. அப்ப அந்த ஒற்றுமையை பிரிக்கும் பொழுது சண்டை ஏற்படுது. நான் பெரிய ஜாதி, நீ கீழ் ஜாதி, நான் வந்து வேற கம்யூனிட்டி, நீ வேற கம்யூனிட்டி அப்படின்னு உருவாகுதுங்க. அதுதான் நாயக்கர்கள், மராத்தியர்கள் சண்டை உருவாகுது. அப்ப சண்டை உருவாகும் பொழுது அவன் வந்து உள்ளுக்குள்ள வரான், பிரிட்டிஷ் கம்பெனி வந்து உள்ளுக்குள்ள வருதுங்க. அப்ப அந்த ஒற்றுமையை பிரிக்கிறான். அப்ப அந்த ஒற்றுமையை பிரிச்ச உடனே சண்டை உருவாகுது. அந்த சண்டையை நான் சரி பண்றேன்னு சொல்லி போட்டு உதவி பண்றேன்ட்டு உள்ளுக்குள்ள வந்துடுறாங்க. இப்படித்தான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா ராணுவ சக்தி உருவாகுதுங்க, அதிகாரம் உருவாகுது. அப்ப உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க, சண்டையை பிரிச்சுட்டாங்க. அப்போ அந்த இங்கிலாந்து ராணுவமே உள்ளுக்குள்ள வந்துருச்சுங்க. இங்கிலாந்து ராணுவமும் இங்கிலாந்து அரசும் உள்ளுக்குள்ள வருது. இதுதான் வந்த முறை. முக்கியமான சம்பவங்கள் பாருங்க, 1600 வந்து ஈஸ்ட் கம்பெனி உள்ளுக்குள்ள வருது, தொடக்கம். அடுத்ததான் 1439 முதல் அரண்மனை உள்ளுக்குள்ள வராங்க. ரெண்டாவது நிலம் வாங்குறாங்க. அந்த நிலத்தை வாங்கி பில்டிங் கட்டுறாங்க. அதுக்கப்புறமா பாருங்க 1746 இருந்து 63 வரைக்கும் போர் உருவாகுதுங்க, பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும். அப்ப அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது உருவாகுதுங்க, நிறைய விபத்துகள் ஏற்படுது, கைகாலில் அடிபடுது, சிகிச்சை ஏற்படுது. அப்ப அந்த சிகிச்சை முறையை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். அப்ப வந்து அடிபட்ட உடனே நான் மருந்து போடுறேன், நான் ஊசி போடுறேன், ரத்தம் வருதா நான் வந்து பேண்டேஜ் போடுறேன் அப்படின்னா மக்களை வந்து கவர்ந்து அந்த அவசர தேவைக்காக தன்னுடைய மருத்துவத்தை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. அப்படி வரும்போது மக்கள் நம்பிக்கை ஏற்படுதுங்க. ஒரு ரத்தம் வருதா, இதை மருந்து நம்ம போட்டுக்கணும், அடிபட்டுருச்சா இந்த மருந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்பிக்கை ஏற்படுது. அந்த நம்பிக்கை மூலமாகத்தான் உள்ளுக்குள்ள வந்துடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க பிரிட்டிஷ் ஆட்சி உறுதியாகுது. அப்போ 1801
அப்ப 1600 இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி கரெக்டா 1801 ஆண்டுகள்ல வந்து தமிழ்நாடு முழுவதும் என்னதுங்க, அது ஆட்சி வந்து அப்படியே உறுதி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அதோட ஆட்சி. அப்ப வணிகம் அப்படிங்கிற பேர்ல உள்ளுக்குள்ள வந்தவங்க அரசியலா மாத்துறாங்க. அரசியல் உள்ளுக்குள்ள வருது, ராணுவம் வருது, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இதுதான் மிக முக்கியமானதுங்க. அப்ப வணிகம், அரசியல், சூழ்நிலை, சண்டைகள், ராணுவம், ஆட்சி. இப்ப வந்து என்ன இருக்குதுங்க, முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் ஆட்சி தான் உள்ளுக்கு உடம்புக்குள்ள இருக்கு, நாட்டுக்குள்ள இருக்கு. வணிகம் நம்பிக்கையாய் மாறியது, நம்பிக்கை ஆட்சியாய் மாறியது, ஆட்சி அடிமையா மாறிடுச்சுங்க. அப்ப இனிமேல் அப்ப பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம், இதுதான் நம்முடைய பார்வை மாறணுங்க. அப்ப நம்முடைய அந்த ஆட்சி ஆங்கிலேயர்கள் வந்து எடுத்துடனே வரல, வணிகம், நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க, அரசாங்கமா மாறுது, அடிமையா நம்ம வந்து மாறிடுறோம். அடுத்தது பாருங்க, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியா ஒரு தனிநபர் லாபத்திற்கும் இங்கிலாந்து தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்களுக்காகவும் தான் இங்க வந்து வராங்க மிக முக்கியமா. அடுத்தது பாருங்க, மருத்துவர்கள் உருவாக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ நம்ம உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க, எல்லாமே நடந்துருச்சு, ஆட்சியா பிடிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய நாட்டுல வந்து சென்னையில வந்து கல்லூரி ஓபன் பண்ணி அந்த கல்லூரியில நம்முடைய மக்களை படிக்க வைக்கிறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்ப அந்த கல்வியை கொண்டு வந்தது அவங்க, அந்த கல்வி முறைய நம்முடைய மக்கள் மத்தியில உருவாக்குறாங்க. ஆங்கில மருத்துவத்தை படி, ரொம்ப நல்லது, நீ டாக்டர் ஆகலாம், கோட்டெல்லாம் நீ போடலாம், நிறைய சம்பளம் கிடைக்கும், நீ வந்து அதிகாரத்துக்கு நீங்க வந்து போகலாம், நீங்க தெய்வமானவர்கள், அப்போ நீ வந்து சிகிச்சை அளிக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லி மக்களுடைய நம்பிக்கையை, அந்த நம்பிக்கையை மாத்தி ஒரு கல்லூரிகள்ல நம்முடைய மக்களை படிக்க வைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த கல்லூரி உருவாக்குனது அவங்க, அவங்க படிக்கல, அவங்கள படிக்கல, நம்முடைய மக்களை அவங்களுக்கு கீழே படிக்க வைக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் சமூகத்துல வந்து தொடங்குது அந்த கல்வி முறை. அப்ப தொடங்கும் பொழுது மக்கள் மத்தியில் நம்பிக்கை உருவாகுது, என் பேர் டாக்டர். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்னைக்கு எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நீ படிச்சு என்ன போறீங்க கேட்டா அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை பாத்தீங்கன்னா டாக்டர் ஆவேன், அதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த முறை வந்து இப்ப உருவானதல்ல, அப்ப இருந்தே இருக்குங்க. என் பையன் படிச்சானா டாக்டர் ஆவான், ஒரு இன்ஜினியர் ஆவான், ஒரு வக்கீல் ஆவான், அப்படிங்கிறத மூணு தான் மிக முக்கியமானது: மருத்துவர், இன்ஜினியர், வழக்கறிஞர். அப்போ இந்த மருத்துவர் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்த முறை தான் அந்த கல்லூரி முறை. அப்போ நாட்டுக்குள்ள வந்து ஒரு மாணவன் அந்த மருத்துவத்துறையில படிச்சு அதன் மூலமா சிகிச்சை அளிக்கும் பொழுது மக்கள் மத்தியில நம்பிக்கை அதிகமாகுது, என் பையன் தான் டாக்டர் ஆச்சு. அப்ப நமக்குள்ள ஒருத்தன் படிக்கிறான், நமக்குள்ள ஒருத்தர் ஜெயிச்சு வரான் அப்படிங்கும் பொழுது மக்கள் மத்தியில பார்வை மாறுது. நம்ம ஊரு பையன், நம்ம நாட்டு பையன் படிக்கிறான், பொய் சொல்ல மாட்டான், உண்மையத்தான் பேசுவான் அப்படின்ட்டு நம்புறாங்க, நம்பிக்கையா மாறுதுங்க. அப்ப அந்த நம்பிக்கை எப்படி உருவாச்சு அப்படின்னா வெறும் வார்த்தை மூலமா உருவாகல, ஒரு கல்வி மூலமாக மட்டும்தான் ஒரு சமூகத்தை மாற்ற முடியும். ஒரு கல்வி மூலமாக மட்டும்தான் ஒரு சமூகத்தை வந்து தெளிவு ஏற்படுத்த முடியும், அந்த அறியாமை விலகும். அப்போ ஒரு கல்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு கல்வி முறை ரொம்ப உறுதியா இருக்கு, தரமான கல்வி, ஆரோக்கியமான கல்வி, தெளிவான கல்வி, இயற்கையை சார்ந்த கல்வி முறை, இயற்கையை சார்ந்த ஒரு விவசாயம் சார்ந்த கல்வி முறை, அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு சமூகம் வந்து ஆரோக்கியமா மாத்த முடியுங்க. அப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு தேவையானது இன்றைய கல்வி முறை அல்ல, பாரம்பரிய கல்வி முறை. இயற்கை வேளாண்மை, இயற்கை விவசாயம், பாரம்பரிய மருத்துவம், பாரம்பரிய உணவுகள், பாரம்பரிய அரிசிகள், பாரம்பரிய மூலிகைகள், பாரம்பரிய விளையாட்டுக்கள், பாரம்பரிய கட்டிடக்கலை, பாரம்பரிய தொழில்கள், பாரம்பரிய எல்லாமே இருக்குதுங்க. கல்வி, தொழில், விவசாயம், வணிகம் எல்லாமே இருக்கு. நீ கடையில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களுமே நம்ம தயாரிக்கிறதுக்குரிய அல்லங்க. நீங்க வாங்கக்கூடிய ஷாம்பு ஆகட்டும், சோப் ஆகட்டும், ஹேர் ஆயில், எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வெளிநாட்டு கம்பெனிகள்ல உருவாச்சு. லோக்கல்ல வந்து எந்த ஒரு பொருள் தயாரிச்சாலும் நீங்க விற்கவே முடியாது, கடைகள்ல போறீங்க அந்த விலைக்கு நீங்க தர முடியாது. இதுதான் உண்மை.
நீங்க சோப் பண்றீங்க வீட்டுல, சோப்போட விலை 50 ரூபாய் இருக்கும். அந்த 50 ரூபாய்க்கு கொண்டு போனீங்க கடைக்கு அப்படின்னா மக்கள் வாங்க மாட்டாங்க, விலை அதிகம், தர முடியாது. அதையும் கடைகள்ல பாருங்க, ஹமாம் 10 ரூபாயில விக்குதுங்க, மிடிமிக்ஸ் 10 ரூபாயில கிடைக்கும், சின்ன சோப்பு கிடைக்குது. அவ 10 ரூபாய் சோப்பு எப்படி தர முடியுது அப்படின்னா அந்த அளவுக்கு கெமிக்கல், அந்த அளவுக்கு நஞ்சு. அப்பதான் 10 ரூபாய்க்கு தர முடியும், 10 ரூபாய்க்கு மக்கள் வாங்க முடியும். அப்போ ஒரு பொருளுடைய தரத்தை ரொம்ப குறைச்சு அது கெமிக்கல்ல போட்டு அதோடைய விலையை கம்மி பண்ணாதான் மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்முடைய ஊர்கள்ல எந்த ஒரு பொருளுமே பாருங்க, கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஒரு 10 பிராண்ட் இருக்கும். மினிமிக்ஸ், அமாமு, சில சோப்பு எல்லாம் இருக்கும். அது மட்டும்தான் அதிகமா மக்கள் வாங்குவாங்க. அதே மாதிரி பாருங்க, சில பிராண்ட் மட்டும்தான் இருக்கும். கல்லுப்புன்னு பார்த்தீங்கன்னா டாடா சால்ட், அது மட்டும்தான் கல்லுப்பா இருக்கும். மற்ற எந்த பிராண்டுமே அதிகமா இருக்காதுங்க. டாடா சால்ட் மட்டும்தான் கல்லுப்பு. கல்லுப்பே இல்லையா நம்முடைய ஊர்கள்ல. அப்ப அந்த கல்லுப்பு அப்படிங்கிறது அந்த நேம் வாங்கிருச்சு. அப்ப டாடா சால்ட் அப்படிங்கிறது அது ஒரு பிராண்டு, அது ஒரு கம்பெனி. அவங்க தயாரிக்கல, அவங்க மொத்தமா வாங்கி பாக்கெட் பண்ணி போடுறாங்க, விற்கிறாங்க, சேல்ஸ் பண்றாங்க. அவங்க ஒரு டீலர், ஹோல்சேல் டீலர் தான் அவங்க. அப்ப அந்த டாடா சால்ட் அப்படிங்கிறது, அந்த கல் உப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நஞ்சு. நம்முடைய மனசுல என்ன ஆயிடுச்சுங்க, கடைக்கு போன உப்பு அப்படின்னா டாடா சால்ட் மட்டும்தான், சாதாரண உப்பெல்லாம் உப்பே அல்ல, நம்ம நம்ப மாட்டோம், நம்ம அதெல்லாம் பொய் அப்படின்னு நம்முடைய நம்பிக்கை உருவாயிடுச்சு, நம்முடைய நம்பிக்கை மாறிடுச்சுங்க. அப்ப இதுதான் மிக முக்கியமானதுங்க. அடுத்தது பாருங்க, கல்வி மற்றும் அறிவியல் பார்வை. பிரிட்டிஷ் காலத்தில் கல்வி வளர்ச்சியால் ஆங்கில மருத்துவ அறிவு பள்ளி புத்தகங்களில் வந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். அப்ப கல்வி வந்துருச்சு. அதுக்கு அடுத்ததா பாருங்க, அந்த கல்வி முறை புக்லயே வந்துருச்சு. நீங்க ஸ்கூல்ல புக்ல எல்லாம் பாருங்க, தடுப்பூசி போடுங்க, டெங்கு வந்தா மாத்திரை எடுத்துக்குங்க, பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி ரொம்ப கட்டாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாவே அந்த இடத்துல தடுப்பூசி வந்துருது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை நார்மல் டெலிவரி உருவாகிறது இல்லை. அப்ப அந்த குழந்தைய ஊசி போட்டு அந்த வழி மாத்திரைகள் கொடுத்து தான் ஒரு குழந்தை உருவாகுதுங்க. அப்ப அந்த குழந்தை அற்புதமான ஒரு குழந்தை, அற்புதமான ஒரு கரு. அந்த கரு உருவாகும் பொழுதே ஊசி போட்டுடுறாங்க, தடுப்பூசி. அப்ப தடுப்பூசி போட்ட குழந்தைகள் ஆரோக்கியமாக வாழ முடியாது, கஷ்டம், கடினம். அப்போ அந்த குழந்தைக்கு சிந்திக்கும் ஆற்றல் இருக்காதுங்க. மூளை மழுகிரும். நாட்டு மாடா இருக்காது, ஒரு ஜெர்சி மாடா தான் இருக்குமே தவிர நாட்டு மாடா இருக்கவே இருக்காது. அப்போ குழந்தை பிறந்த குழந்தைக்கு உடனே தடுப்பூசி போட்டுறாங்க. அது அங்கேயே ஒரு வணிகம் உருவாயிருச்சு. அடுத்த பாருங்க, அது போட்ட உடனே புக்ல வந்துருச்சு, காய்ச்சல்னா மருந்து மாத்திரை எடுத்துக்க, தடுப்பூசி போட்டுக்க அப்படிங்கிற புக்லயே வந்துருச்சுங்க, எல்லா புக்லயுமே, இந்த ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லையுமே. அடுத்த பாருங்க, டாக்டர் சமூகம் அந்தஸ்து உருவாகிருச்சு. டாக்டர்னாவே ஆங்கிலம் பேசுவாங்க, எல்லாமே தெரியும், படிச்சவங்க, டிகிரி படிச்சிருக்கிறாங்க, சர்டிபிகேட் இருக்கு, வெள்ளையா இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. டாக்டர் அப்படிங்கிறது ஒரு தெய்வமானவங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க, ஏமாத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாயிடுச்சுங்க, அந்தஸ்து உருவாயிடுச்சு. அதுதான் மிக மிக முக்கியமான காரணம். ஆங்கில மருத்துவம் பரவிய மிக முக்கியமான வழிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ ஆங்கில மருத்துவம் எப்ப எப்படி பரவுச்சு அதிகமா அப்படின்னா, இலவச சேவை ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசு மருத்துவமனைகள் இலவச சேவை உருவாகுதுங்க. அப்ப நம்முடைய மக்கள் மத்தியில இலவசம் கொடுக்குறாங்க. எடுத்த உடனே கட்டணம் தீர்மானிக்கல, எடுத்த உடனே ஃப்ரீயா நம்ம கேம்ப் நடத்துறோம், இலவசம். தலைவலியா, காய்ச்சலா, இது நீங்க பாத்துக்கலாம், உடம்பெல்லாம் வலிக்குதா, ஃப்ரீயா நீங்க சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இலவச முகாம் தான் மக்கள் மத்தியில அப்படி கொண்டு போய் சேருதுங்க. மக்கள் யோசிக்கிறான், ஃப்ரீயா தராங்க, நம்ம சிகிச்சை எடுத்துக்கலாம், உடம்பு ஆரோக்கியமாயிக்கும் அப்படின்ட்டு அப்படியே மாறுது. அப்ப அந்த பாரம்பரிய முறைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டமா என்ன ஆகுதுங்க, இலவச முகாமா மாறுது. பள்ளிகள், கல்லூரிகள் எல்லா பக்கமும் என்ன ஆகுதுங்க, மருத்துவ கல்வி உள்ளுக்குள்ள வருது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அப்ப ஒரு தலைமுறையை மாத்தணும் அப்படின்னா அந்த கல்வியை மாத்தணும், அவனுடைய சிந்தனையை மாத்தணும். கல்வி மூலமா சிந்தனை மாறும், சிந்தனை மூலமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மாறும். அப்போ ஒரு கல்வியை நாம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு காலேஜில் 100 பேர் படிப்பாங்க, அந்த 100 பேர்த்துக்குமே ஒரு சிலபஸ்,
அப்ப 100 பேத்துக்கு ஒரே சிலபஸ் அப்படின்னா சிலபஸுக்குள்ள கொண்டு வர்றது கல்வி. அப்ப அந்த சிலபஸுக்குள்ள மாத்திரை எடுத்துக்க, ஊசி போட்டுக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது கல்வியா மாறுதுங்க. அப்ப அந்த பையன் அந்த குடும்பம் எல்லாமே என்னமா யோசிக்குதுங்க, அவ்வளவு பத்தி ரொம்ப நல்லது, நவீன மருத்துவம் அப்படின்னு எல்லாமே மாறுது, கல்வி முறையா மாறுது. மூணாவது பாருங்க, பட்டம். பட்டம் தராங்க அதிகமா. அப்போ நீங்க படிச்சிட்டீங்க, ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆங்கில மருத்துவர் சர்டிபிகேட் உடைய நீங்க ஒரு ஆங்கில மருத்துவம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், நீங்க கிளினிக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ராணுவம், காவல் நிலையங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ள வருதுங்க. அப்ப இது எல்லாமே நிறைய உள்ளுக்குள்ள வருது. அப்ப ராணுவம் வந்துருச்சு, காவல் நிலையங்களும் வந்துருச்சு, நிர்வாகம் நிறைய எல்லாமே உள்ளுக்குள்ள வந்துருச்சுங்க. அஞ்சாவதா பாருங்க, தீவிர நோய்களுக்கான குணப்படுத்தும் திறன், மக்கள் அனுபவம். அப்போ நம்மளுடைய நாட்டு மருத்துவத்துல எடுத்துடனே கொஞ்சம் நேரமான கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனா நிரந்தரமா சரியாகும். இதுதான் உண்மை. நிரந்தரமா சரியாகும், பக்க விளைவு இல்லாதது. இயற்கை வைத்தியமாகட்டும், நாட்டு வைத்தியமாகட்டும், பாரம்பரிய முறைகளாகட்டும், சித்தா எல்லாமே பாருங்க, தரமான முறைகள், பக்க விளைவே இல்லாதது, இயற்கையானது. ஆனா அதை அப்படியே மாத்துறாங்க. பிரிட்டிஷ் ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுதுங்க, அதெல்லாம் முரண் நம்பிக்கை, அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, படிக்கல, நாங்க படிச்சிருக்கோம், நாங்க டிகிரி வாங்கியிருக்கிறோம், நாங்க பட்டம் வாங்கிக்கிறோம், நாங்க சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னு காமிச்சு மக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க. இதுதான் மிக மிக முக்கியமானதுங்க. அடுத்த பாத்தீங்கன்னா, ஆங்கில மருத்துவம் வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் எதுங்க, நம்பிக்கை தான். அப்ப அந்த நம்பிக்கையை உருவாக்கி, அது எடுத்துடனே உருவாகல, படிப்படி 1600 ஆண்டுகள்ல இருந்து 1600 இருந்து 1900 வரைக்கும் நம்பிக்கை உருவாயிடுச்சு. அப்ப அந்த நம்பிக்கை மக்கள் மனதில ரொம்ப ஆழமா பதிவாதுங்க. மருத்துவர் என்ன சொல்றாங்க, தெய்வ மாதிரிங்க, தெய்வ சார் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மக்கள் அப்புறம் மருத்துவரை தெய்வம் பார்க்கக்கூடிய முறை உருவாகுதுங்க. அப்ப மருத்துவர் தெய்வம் அப்படிங்கிற முறை ஒரு முறை உருவாகுது. இயற்கை மருத்துவத்தில் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கை மருத்துவம் நம்ம நம்பிக்கை ஏற்படுத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்த பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுடைய பார்வை என்னவா மாறுது பாருங்க. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் கோட், வெள்ளை கோட்டு அப்படிங்கிறது அது ஒரு வணிகம் தான். அந்த நம்முடைய பார்வை அப்படியே மாறுதுங்க. மக்கள் பார்க்கறான், நாட்டு வைத்தியம்னா சட்டை போட மாட்டாங்க, பனியன் போட்டிருப்பாங்க, முடி விட்டுருப்பாங்க, இங்கிலீஷ் தெரியாது, பேச தெரியாது, மூலியாச்சு தருவாங்க. அப்போ ஒண்ணுமே தெரியாது, ஒரு நம்பிக்கை அப்படியே மாறுது. ஆங்கில மருத்துவம்னா அழகா இருப்பாங்க, அழகான தோற்றம், கோட் போட்டிருப்பாங்க, வெள்ளை ஆடை, அழகான ட்ரெஸ்ஸு, கிளாஸ் போட்டிருப்பாங்க, அப்படியே எல்லாமே மாறுதுங்க, தோற்றமே மாறுது, மருத்துவ முகம் மாறுது. எது எல்லாத்தையும் கேட்டாலும் பொறுமையா சொல்றாங்க, அன்பா பேசுறாங்க. ஆங்கில மருத்துவம் ஆரம்பத்துல, இப்பதான் எல்லாம் மாறிடுச்சுங்க. ஆங்கில மருத்துவம் முன்னாடி எல்லாம் அப்படி இல்லைங்க. ஆங்கில மருத்துவம் எப்படி சொன்னாங்க, அன்பா பேசுவாங்க. அப்போ அந்த அன்பும் அந்த வெள்ளை கோட்டும் அந்த மருத்துவ தோற்றமும் எல்லாமே சேர்ந்ததான் நம்பிக்கையா மாறுது மக்களுக்கு. நியூஸ் பேசுறான்ப்பா, நல்லா ஆள் பார்த்தா நல்லா டாக்டர் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை எல்லாமே மாறுதுங்க. இப்படித்தான் உருவாகுதுங்க கொஞ்சம் கொஞ்சமா. இதனுடைய இப்ப அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மருந்தில்லா மருத்துவம் உணவே மருந்து, இந்த கொள்கையை மக்கள் மத்தியில நம்பிக்கை உருவாக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ இந்த கொள்கையில மிக முக்கியமானது உணவு முறைகள், காய்கறி உணவுகள் எல்லாத்தையுமே மாற்றணும். இதுதான் நம்முடைய நோக்கங்க, மிக மிக முக்கியமான நோக்கம். அடுத்த பாத்தீங்கன்னா, ஆஸ்பத்திரி ஒருத்தம் உருவாகுதுங்க. 18ஆம் ஆண்டுல, 12ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா முதல் அரசு மருத்துவமனை உருவாக்கப்படுது சென்னையில. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. தமிழ்நாடு முழுவதும் முதல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அரசாங்கத்திற்கும் ஆங்கில மருத்துவத்துக்கும் எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்குங்க. ஆங்கில மருத்துவ முறை, ஆங்கிலத்துடைய ஹாஸ்பிட்டல், கல்வி, அரசாங்கம், மக்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் அப்படியே எல்லாமே மாறுதுங்க. இலவச சிகிச்சை, மருந்து வழங்குதல், இது மக்களை ஈர்த்தது, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஃப்ரீ கேம்ப் போடுறாங்க, இன்னைக்கு போடுறாங்க ஃப்ரீ கேம்ப்புங்க. டயபெட்டிக்னா
ஃப்ரீ கேம்ப் போடுவாங்க. ஒரு ஒன் டே கேம்ப் போடுறாங்க, இலவச முகாம் எல்லாம் போடுறாங்க. அப்ப அந்த இலவச முகாமில் வந்து மக்கள் மத்தியில வந்து அவங்க பேசுறாங்க, உட்கார்ந்து பேசுறாங்க. மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரியா போகும், நீங்க மாத்திரை எடுத்துக்கங்க, தொடர்ச்சி சிகிச்சைக்கு வாங்க, ஊசி போட்டுக்குங்க, ஊசி போடாம விட்டீங்கன்னா சுகர் வந்து அதிகமாயிரும். அப்ப வந்து காய்ச்சல்னா ஊசி போட்டுக்குங்க, கை கால் வலிக்குன்னா நீங்க மருந்து எடுத்துக்கலாம், இந்த மருந்து வந்து ரொம்ப கம்மியான விலை தான் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசி 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 என்ன பண்றாங்க, மக்களுடைய நம்பிக்கையை வந்து அப்படி ஈர்க்கிறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா 1835 வந்து மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரி வந்து உருவாகுது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இலவச கேம்ப் வந்துருச்சு, எல்லாமே உள்ளுக்குள்ள வந்துருச்சுங்க. ஆங்கில மருத்துவம் வந்த பிறகு பார்வை மாறியதாமாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆங்கில மருத்துவம் வந்த உடனே மக்களுடைய பார்வை அப்படியே மாறிடுச்சு. பெரிய ஹாஸ்பிட்டல், ஸ்கேன் மிஷினு, பெரிய டாக்டர்ஸு, ஆள் பார்க்க வெள்ளையாக்கிற அழகாக்கிற ஆள் பார்க்கறதுக்கு கோட் ஷூட்லாம் போட்டுக்கிறான். நம்ம ஆள் வந்து படிக்காதவங்க, அந்த ஆங்கிலம் தெரியாது அப்படிங்கிற அந்த பார்வையே மாறுதுங்க மக்களுக்கு மத்தியில. ஆங்கில மருத்துவம் புதிய நம்பிக்கை, இயற்கை வைத்தியம் பழைய நம்பிக்கையா குறைஞ்சிருச்சு. நம்பிக்கை மையம், அரசு ஆதரவு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ அந்த நம்பிக்கை மட்டுமே இல்ல, நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பகுதி, அது கூட அரசாங்கம் வந்து கூட நிக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அரசாங்கம் இருக்கு, அரசாங்கம் தான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே ஓபன் பண்ணுதுங்க. அப்போ அந்த அரசாங்கமும் அந்த அரசு மருத்துவமனைகளும் தான் சேர்ந்துதான் நம்பிக்கையா மாறுது. அப்ப மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறான், அப்போ கவர்மெண்டே நடத்துதுப்பா, ஃப்ரீயா தருதுப்பா ஹாஸ்பிட்டலு, அப்போ அரசு மருத்துவமனை வந்து இலவசம், எல்லாத்துக்குமே இலவசமா தராங்க. இது வந்து நடத்தக்கூடியது யாரு, அரசாங்கம் நடத்துது. அப்ப அரசாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கையானது, ஏமாத்த மாட்டாங்க மக்களை, நம்ம வந்து சிகிச்சை நாம போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா மாறுதுங்க. அதுதான் முதல் வந்தக்கூடிய மருத்துவமனை வந்து அரசு மருத்துவமனை தான் முதல்ல உள்ளுக்குள்ள வருது. அது நம்பிக்கை உருவாகுது, எல்லாமே மாறுது, நம்பிக்கை வந்து அதிகமாகுதுங்க. அப்ப வெள்ளை கோட்டு மரியாதையும் உள்ளுக்குள்ள வந்துருச்சு, ஆங்கிலம் பேசக்கூடிய எல்லாமே உள்ளுக்குள்ள வந்துச்சுங்க. அரசு ஆதரவு குறைவு. அப்ப வந்து என்ன ஆகுதுங்க, அரசு வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு தான் ஆதரவு வந்து அதிகமா தருது. அதே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வைத்தியம், சித்தா, ஹோமியோபதிக்கு எல்லாத்துக்குமே அதோடைய ஆதரவு வந்து குறையுது. அப்ப குறையும் போது மக்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து என்ன ஆகுதுங்க, நம்பிக்கை இல்லாம போயிடுதுங்க. அப்ப நம்பிக்கை வந்து இயற்கை மருத்துவம் அப்படின்னாவே அது வந்து ஒரு ஏமாற்று வேலை, ஒரு பொய்யானது, ஒரு வந்து அங்க வந்து சரியா பார்க்க மாட்டாங்க, சீக்கிரமா சரியாகாது, அதெல்லாமே ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற உருவாகுது. அப்ப அந்த படிப்பு வந்த உடனே என்ன ஆகுதுங்க, ஸ்கூல்லையும் படிக்கும் பொழுதே சொல்லிடுறாங்க, மாத்திரை எடுத்துக்கணும், ஊசி போட்டுக்கணும்னு சொல்றாங்க. படிக்கும் பொழுதே பாருங்க, வைட்டமின் மாத்திரைகள், தடுப்பூசி எல்லாமே உள்ளுக்குள்ள வந்துருச்சு, கல்வியிலேயே வந்துருச்சு. அப்ப அதை படிக்கக்கூடிய குழந்தையுடைய மனசுக்குள்ள, ஆள் மனசுக்குள்ள பதிவாகுது, காய்ச்சல்னா மருத்துவமனைக்கு தான் போகணும், உடம்பு சரியில்லை அப்படின்னா மாத்திரை எடுத்துக்கணும், தலைவலி அப்படின்னா மாத்திரை போட்டுக்கணும் அப்படிங்கிறது அந்த கல்வி முறையிலேயே ரொம்ப ஆழமா சொல்லிடுறாங்க. அப்ப அந்த கல்வி முறையில் ஆழமா சொல்லும் பொழுது அந்த குழந்தையுடைய மத்தியில, குழந்தைகள் வளர 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 என்னவா மாறுதுங்க, ஆழ்ந்த நம்பிக்கையா மாறுது, தீவிர நம்பிக்கையா மாறுது. நான் படிச்சவன், எனக்கு எல்லாமே தெரியும், அப்ப எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு எல்லாமே மாறுதுங்க. ஆங்கில மருத்துவம் கல்லூரி படிப்பு வழியாக எல்லாமே மாறுது. சான்றிதழ் உள்ளவர்கள், நம்பகத்தன்மை, நாட்டு வைத்தியர்கள் அனுபவம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும், டிகிரி இருக்காது, சர்டிபிகேட் இருக்காது, இப்படி எல்லாமே பார்வை எல்லாமே மாறுதுங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ ஆங்கில மருத்துவம் வந்து எடுத்தோன்னே எப்பெல்லாம் உருவாச்சு அப்படின்னா 1600 இருந்து 1800 வரைக்கும் ஆரம்ப நிலை. ஆங்கில மருத்துவம் பார்த்தீங்கன்னா முதல் உள்ளுக்குள்ள வராங்க, கம்பெனி வருது, ஈஸ்ட் கம்பெனி, குடியேறாங்க இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள. 1800 ஆண்டுகள்ல இருந்து 1850 வரைக்கும் அப்படியே பரவுதுங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டே வருது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மெட்ராஸ் காலேஜ் உருவாகுது 1835. அடுத்ததா வந்து 1857 இருந்து 1900 வரைக்கும் அரசு ஆதரிக்குதுங்க, அரசு மருத்துவமனை வந்து அப்படி உருவாயிடுச்சு. தடுப்பூசி திட்டங்கள், தொற்று நோய் கட்டுப்பாடு எல்லாமே ஃப்ரீ கேம்ப் பண்றாங்க, எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான்.
எல்லாமே இலவச கேம்ப், இலவச முகாம் தான் எல்லாத்துக்குமே. அரசு மருத்துவமனைகள் விரிவடையுதுங்க. எப்போ விரிவடையுதுங்க? 1900 ஆண்டுகள்ல தான் கோயம்புத்தூர், சென்னை எல்லா பக்கமே உருவாயிடுச்சு. அரசு மருத்துவமனை, அரசு இலவச மருத்துவ முகாம் அப்படிங்கிறது உருவாகுது. மருத்துவமனை உருவாகுது. அப்படித்தான் உருவாகுதுங்க. தடுப்பூசி மிக முக்கியமா உருவாகுது. 1990 தான் மிகை வளர்ச்சிங்க, அதிகமா வளர்ச்சியா மாறுது. 1990 வந்து தனியார் மருத்துவமனை எல்லாம் உருவாகுதுங்க. அப்போலோ உருவாகுது, பிஹெச்சி உருவாகுது. அப்போலோவே சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவமனை அப்பயே உருவாயிடுச்சுங்க. அதே போல கோயம்புத்தூர்ல வந்து மிக முக்கியமான மருத்துவமனை அப்படின்னா பிஹெச்சி ஹாஸ்பிட்டல், அது உருவாயிடுச்சு. கங்கா உருவாயிடுச்சு. கங்கா ஹாஸ்பிட்டலுங்கிறது எலும்புக்குண்டான ஹாஸ்பிட்டல், எலும்பு முறிவுக்குண்டான ஹாஸ்பிட்டல் அப்பயே உருவாயிடுச்சுங்க. அதை 90லயே. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐசியூ, ஆர்கானை மாத்துறது எல்லாமே உருவாயிடுச்சு. நிறைய எக்யூப்மெண்ட்களுக்குள்ள வந்துச்சு. அப்போ வந்து அதே அடுத்தது பாருங்க, டூரிசம் வருதுங்க. அப்போ வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாமே இங்க வராங்க. இங்க வந்து பார்த்துட்டு போறாங்க, சிகிச்சை எடுத்துக்கிறாங்க அப்போலோ எல்லாத்துலயுமே. அப்ப எடுத்துக்கும் பொழுது மக்களுடைய பார்வை அப்படியே மாறுது. அங்கிருந்து இங்க வராமா ட்ரீட்மெண்ட்டுக்கு, வெளிநாட்டுக்கான இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான். அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல், மக்களுடைய பார்வை எல்லாமே மாற ஆரம்பிக்குதுங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க. முழுமையான வளர்ச்சி டாப்ல வந்து எப்ப போடுது அப்படின்னா 2005 தான் முழுமையான வளர்ச்சி உருவாகுதுங்க. அப்ப வந்து தனியார் முதலீடு அதிகமாகுது, மக்கள் நம்பிக்கை உச்சத்துக்கு போகுது, தொழில் வளர்ச்சி அதிகமாகுது, தரமான சிகிச்சை உருவாகுது. அதை விட முக்கியமானது, மருத்துவ கல்வி வந்து நல்லா வளர்ந்துச்சுங்க. என் பையன் வந்து டாக்டர் ஆகணும், என் பையன் படிச்சு முடிச்ச உடனே ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு கிளினிக் வைக்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம், அது என்னுடைய வாழ்நாள் லட்சிய திட்டம் அப்படிங்கிற அந்த முறை அப்படியே மாறுது. அப்ப சாதாரண குடும்பம் கூட என் பையன் படிச்சான் டாக்டர் ஆவான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகுதுங்க. அப்போ அரசாங்கமே என்ன பண்ணுங்க, டாக்டருக்கு உண்டான ஊக்கத்தை எல்லாம் கொடுக்குது, அவனை வந்து மேல தூக்கி விடுது, எல்லாமே பண்ணுதுங்க. இதுதான் முறை, மிக மிக முக்கியமான முறைகள். அடுத்தது நம்ம போய்க்கலாங்க. அடுத்த ஷேர் பண்றேன் பாருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்க, ஆய்வுக்கூடங்கள். ஆய்வுக்கூடங்கள் அப்படின்னா ஸ்கேன் சென்டர், நீங்க ஸ்கேன் பண்ணக்கூடிய அது ஆய்வுக்கூடங்கள் நம்ம சொல்றோம். அதில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம சொல்றோங்க. ஆரோக்கியம் எவ்வளவு ரூபாய்? அப்ப நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, நீங்க வந்து ஒரு ஸ்கேன் பண்றீங்க, உங்க உடம்ப வந்து ஸ்கேன் பண்ணும் பொழுது அதில் நீங்க தரக்கூடிய தொகை வந்து 70%, 40ல இருந்து 70 வரைக்கும் டாக்டருக்கு போகுதுங்க கமிஷன். தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, செக்அப் கண்ட்ரக்காக போறீங்க அப்படின்னா அந்த டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப சொல்லும் பொழுதும் அந்த டாக்டருக்கும் ஸ்கேன் சென்டருக்கும் லிங்க் இருக்கு, சம்பந்தம் இருக்குங்க. அப்ப அந்த டாக்டர்ல இருந்து வாங்கக்கூடிய ஒரு அமௌண்ட், அந்த ஸ்கேன் சென்டர் முன்பு வாங்கக்கூடிய ஒரு அமௌண்ட் டாக்டருக்கு வந்து அப்படியே கைமாறுதுங்க, மருத்துவருக்கு அப்படியே போய்க்குது. கமிஷன் அடிப்படையில் பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்ப நீங்க எங்க போய் ஸ்கேன் பண்றீங்களோ எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய சென்னை, கோயம்புத்தூர் எல்லா சென்டர்லையும் பாருங்க, ஸ்கேன் சென்டர் ரொம்ப அதிகமா இருக்கும். சுகர் ஸ்கேன் பண்றது, யூரின் ஸ்கேன் பண்றது, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், உடலுக்குண்டான டெஸ்ட், லிவர் டெஸ்ட் எல்லாமே ஸ்கேன் நிறைய இருக்கும். அப்ப அந்த ஸ்கேனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுல இருந்து ஸ்கேன் மூலியமா வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து டாக்டருக்கு வந்து கமிஷன் போகுதுங்க. உண்மையான நோய் எது அப்படின்னு தெரியாம ஸ்கேன் பண்றதா இன்றைய இன்றைய நிலை மிக முக்கியமா காணப்படுதுங்க. அடுத்ததா மாற்றமும் ஏமாற்றமும். நீங்க ஒரு ஸ்கேன் பண்றீங்க, இப்ப நீங்க உதாரணமா வந்து காலையில ஒரு 7 மணிக்கு நீங்க ஸ்கேன் பண்றதுக்கு போறீங்க, இது சாப்பிடாம. அப்போ ஒரு ரிப்போர்ட் வருது. அப்ப வந்து ஹீமோகுளோபின் வந்து 5000 இருக்குன்னு சொல்றாங்க, வெள்ளை அணுக்கள் வந்து ஒரு 5000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே நீங்க மதியம் ஸ்கேன் பண்றீங்க வேற வேற லேப்ல, அப்ப வேற மாதிரி இருக்குது. அதே கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கேன் பண்றீங்க. இது போன்று ஒரு நாளைக்கு 5 விதமான லேபிள் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணும் பொழுது அதோட ரிப்போர்ட் வந்து 5 விதமா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லேபிள் வந்து ஹீமோகுளோபின் 5000 இருக்கு அப்படின்னா அடுத்த லேபிள் ஹீமோகுளோபின் வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது 4000 இருக்கும்.
அப்போ ஒரு லெவல் ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அடுத்ததுல வந்து வேற மாதிரி இருக்கும். அப்ப இப்படித்தான் நம்முடைய ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து டெய்லியுமே மாறுதுங்க. ஒரே மாதிரி இருக்க ஸ்கேன் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள், நீங்க ஒரு ஸ்கேன் பண்றீங்க காலையில ஒரு லேப்ல, அப்ப ஸ்கேன் பண்ணும்போது அவருடைய வெள்ளை அணுக்கள் பாத்தீங்கன்னா 5600 இருக்குது. அதே சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஸ்கேன் பண்றீங்க வேற வேற லேப்ல, அப்ப அதே மாதிரி தான் இருக்கணும். ஏன் அதே மாதிரி இல்லை அப்படின்னா உடம்பு வந்து மாறிட்டே இருக்கும். அப்ப அந்த ரிப்போர்ட் வந்து பொய் சொல்ல ஒரே மாதிரி சொல்லாதுங்க. அப்ப உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஷின் அந்த எக்யூப்மெண்ட் இப்படி இருக்கு செட் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி மாறி மாறி சொல்லும். அப்போ மதியத்துக்கு மேல 700 இருக்கும், அடுத்த சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 8500 இருக்கும். அப்போ ஒவ்வொரு லேபிலையும் ஒவ்வொரு மாதிரி காமிக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே. அப்ப இதை நம்பி சிகிச்சை பண்றாங்க ஆங்கில மருத்துவம் அப்படிங்கும் பொழுது அது வந்து எப்ப வேணா மாறிட்டே இருக்கும். நம்முடைய உடல் அப்படிங்கிறது இயற்கையானது. இப்போ ஒரே மாதிரி இருக்காது, நம்முடைய மனசும் ஒரே மாதிரி இருக்காது, நம்முடைய உடலும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. சூழ்நிலை பொறுத்து மாறிட்டே இருக்கும். அப்ப நீங்க டெஸ்ட் பண்ற எல்லாமே, வெள்ளை அணுக்கு டெஸ்ட் பண்றது, ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்றது எல்லாமே மாறிட்டே இருக்கு, நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அப்ப இது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை தாங்க. இதெல்லாம் மக்களை வந்து ஏமாத்தி இப்ப நீங்க டெஸ்ட் பண்ணிட்டீங்க, டெஸ்ட் பண்ணா உங்களுடைய வெள்ளை அணுக்கள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அல்லது அதிகமா இருக்கு, அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடியது என்ன பண்ணுவாங்க, படுக்க வச்சு அஹ், அதிகமான குளுக்கோஸ் ஏத்துறதெல்லாம் பண்ணுவாங்க. நார்மல் அளவுகள் எல்லாம் கற்பனை. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இவ்வளவுதான் இருக்கணும் சுகர் அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை, ஒரு ஏமாற்று வேலை. ஒரு நபருக்கு சராசரி மாற்றங்களை பொருந்தாது. அப்ப இன்னைக்கு காலையில ஒரு மாதிரி இருக்கும், மதியத்துக்கு மேல ஒரு மாதிரி இருக்கும், நீங்க கோவப்படும் போது ஒரு மாதிரி இருக்கும், தூக்கம் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும், நீங்க சாப்பிடல அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கு நம்ம உடம்புங்க. அப்போ உங்களுடைய குணங்கள், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய உணவு, சிந்திக்கும் ஆற்றல் எல்லாமே பொறுத்து எல்லாமே மாறும். நம்முடைய செல்கள் எல்லாமே நம்முடைய சிந்தனை பொறுத்து எல்லாமே உடம்பே மாறும். இதுதான் உண்மை. ஒரே மாதிரி இருக்காதுங்க, இதுதான் உண்மைங்க. ஒவ்வொரு உடலும் வெவ்வேறானதுங்க. எனக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி சுகர் இருக்காது. இப்ப நான் நார்மலா இருக்கிறேன், கோவப்பட்டேன்னா பிபி அதிகமாகும். அப்ப நம்ம செக் பண்ணோம்னா பிபி வந்து அதிகமாக தான் காட்டும். அதே நான் வந்து சுகர் வந்து நான் சாப்பிடல சரியா, அதிகமா உடம்புல வந்து கழிவே தேங்கி இருக்கு, என் மனசு சரியில்லை அப்படின்னா சுகர் வந்து அதிகமாக தான் காட்டும். நான் அதிகமாக கவலைப்படுறேன் அப்படின்னா என்னுடைய சுகர் வந்து அதிகமாக தான் காட்டும். அப்ப நம்ம டெஸ்ட் பண்ண அப்படின்னா சுகர் அதிகமாக்குன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. அப்போ அந்த சராசரி அளவு அப்படிங்கிறது சரியானது அல்ல, அது ஒரு கற்பனை ஏமாற்று வேலைன்னு நம்ம சொல்றோங்க. இப்போ அது ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்க டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு, ஒரு லேப் ரிப்போர்ட் இருக்கு, ஸ்கேன் பண்றதுக்காக போறீங்க, காலையில சுகர் டெஸ்ட் பண்றீங்க, அப்ப வந்து நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சாப்பிட்ட பிறகு வாரீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்போ காலையில் விரும்பி செக் பண்ணும் பொழுது சர்க்கரையுடைய அளவு மாறும். இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஃபாஸ்டிங், காலையில சாப்பிடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 125 இருக்கலாம், சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதோட அளவு மாறும் அப்படியே. அப்ப இப்படி நம்ம பார்க்கும் பொழுது அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே மாறக்கூடியதுங்க, ஒரே மாதிரி இருக்காதுங்க. அதான் உண்மைங்க. 126 இருக்குதுங்க. அப்ப 126 இருந்தா சொல்லக்கூடிய விஷயம் என்னதுங்க, ரொம்ப சுகர் இருக்குது, கண்டிப்பா நீங்க மாத்திரை எடுத்துக்கணும் சொல்றாங்க. அப்போ 200க்கு மேல இருந்துச்சுன்னா சர்க்கரை அளவு வந்து 3 மாசத்துக்கு பிறகு அது வந்து சுகர் அதிகமாக்குன்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்த அளவு முறைகளே அப்படிங்கிறத ஒரு ஏமாற்று வேலை தான். நம்ம உடம்பு வந்து நிமிடத்துக்கு நிமிடம் சிந்தனை மாறும், உடலுடைய அமைப்பு மாறும், எல்லாமே மாறுங்க, ஒரே மாதிரி இருக்காதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துலங்க. நீங்க சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் மிக முக்கியமானது மெட்ஃபார்மின். சுகருக்காக யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ மருந்து மாத்திரை, அந்த மாத்திரை நேரடியாக கிட்னியை பாதிக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மாத்திரை ரொம்ப மோசமானதுங்க. இதுதான் மிக முக்கியமா தரக்கூடிய மிக முக்கியமான மாத்திரை, சுகருக்கு உண்டான மிக முக்கியமான மாத்திரைங்க. அப்போ மெட்ஃபார்மின் மாத்திரையை வந்து காலையில் ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க, ஈவினிங் எடுத்துக்கோங்க, 5 ml 5 mg சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. 500 ml இருந்து 1000 மாத்திரை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு நேரடியாக கிட்னியை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கிளைமே துரைன்னு சொல்றாங்க.
இந்த மாத்திரை ரொம்ப மோசமானதுங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்றோம், ரத்த டெஸ்ட். அப்போ சுத்தமான ரத்தத்தை அசுத்தமான ரத்தம் ரெண்டு ரெண்டு இருக்கு நம்ம உடம்புக்குள்ளீங்க. அப்போ சுத்தமான ரத்தத்தை வந்து டெஸ்ட் பண்றது இல்ல, கெட்டு போன ரத்தத்தை தான் டெஸ்ட் பண்றாங்க லேபில். அப்ப அந்த கெட்டு போன ரத்தம் டெஸ்ட் பண்ணும் பொழுது அதோடைய சர்க்கரையுடைய அளவு வந்து அதிகமா தான் காட்டும். அப்ப எது எடுக்கணுங்க? இப்போ ஸ்கேன் பண்றதுக்கு போறீங்க, அப்ப யூரின் டெஸ்ட் பண்றாங்க. அந்த யூரின்ல வந்து கெட்டு போன ரத்தம் தான் அதிகமா, அவருடைய கழிவுகள் தான் அதிகமா வெளியே வரும். அப்ப அந்த கெட்டு போன ரத்தத்துடைய கழிவுகள் தான் வரும் பொழுது அந்த கெட்டு போன ரத்தம் அப்படிங்கிறது தேவையில்லாத கழிவுகள், தேவையில்லாத சர்க்கரை. அதை டெஸ்ட் பண்ணும்போது என்னவா காட்டும்? சர்க்கரையோட லெவல் வந்து அதிகமா தான் காட்டும். அப்ப அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்றோம் நாம. சிறுநீர், மலம், மலம் போடுறது, சளி எல்லாமே பாருங்க கழிவுகள். அதை நீங்க டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து கெட்டதுதான் காட்டும், நல்லது காட்டாது. ஏன்னா அது வந்து கழிவுகள், நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கழிவுகள். நம்ம உடம்பு இயற்கையா வெளியேற்றுறது சிறுநீர், வியர்வை, மலம், சளி எல்லாமே பாருங்க நம்ம உடம்புக்கு தேவையே இல்லாததுங்க. இதுதான் முக்கியமானதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இலவச சிகிச்சை முறைகள், பரிசோதனை, மக்கள் மத்தியில நம்பிக்கை உருவாகுங்க. இலவசமா ஸ்கேன் பண்ணுங்க, ரிப்போர்ட் எடுத்துக்கங்க அப்படிங்க எல்லாமே மாறுது எல்லாமே. வாங்க நாங்க இருக்கோம். இதுக்கு மாற்று வழி என்ன? மாற்று சிகிச்சை, அக்குபஞ்சர் முறை, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ இனிமேல் வந்து ஸ்கேன் பண்றது, அந்த நார்மல் அளவு சர்க்கரைனா இவ்வளவு இருக்கணும், பிபினா இவ்வளவு இருக்கணும், கொலஸ்ட்ரால் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நம்பாதீங்க. ஏன் நம்பி போறீங்க, நம்புறீங்க? அப்ப அது எல்லாமே மாறக்கூடியது, நம்பகத்தன்மை இல்லாதது, ஒரே மாதிரி இருக்காது. அது உங்களை மனசை மாத்தி நம்பிக்கை ஏற்படுத்தி ஒரு வணிகமா மாறுது. இதுதான் மிக முக்கியமானதுங்க. அடுத்த ஸ்கேன் பண்றாங்க, ரொம்ப முக்கியமானது. இவருதாங்க டாக்டர் ஃபசூல் ரஹ்மான், எம்பிபிஎஸ், டிடி, எம்டி, பிஹெச்டி. இவர் படிச்ச ஒரு படிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவம். அப்ப ஆங்கில மருத்துவம் படிச்சுட்டு இந்த துறைக்குள்ள வரா அப்படிங்க. அப்ப ஆங்கில மருத்துவம் படிச்சுட்டு அக்குபஞ்சருக்குள்ள வரா அப்படி. அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆங்கில மருத்துவம் ஒரு ஏமாற்று மருத்துவம் அப்படின்னு நான் சொல்ல. ஆங்கிலம் படிச்ச பிஹெச்டி வாங்கிய ஒரு மருத்துவர் சொல்றா அப்படிங்க. மனநிலை மூலம் ஒரு மனிதன் நலமாக இருக்கிறான் என்று சொன்னால் மருத்துவ பரிசோதனை செய்து சிறிய மாற்றங்களை நோயாக சொல்லி மனசை மாத்துறாங்க. அப்போ நீங்க ஒரு ஸ்கேன் பண்றதுக்கு போறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, நீங்க ஆரோக்கியமா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன லாபம் அவங்களுக்கு? அப்போ நீங்க ஆரோக்கியமா இல்ல, ஸ்கேன் பண்ணுங்க, மாத்திரை எடுத்துக்கங்க, டெஸ்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய மனசை மாத்துறாங்க, நம்பிக்கையே அடி எல்லாத்தையும் மாத்துறாங்க. இதுதான் உண்மைங்க. அப்படின்னு நான் சொல்ற, அவங்க சொல்றா அப்படி. ஜுரம், அலர்ஜி, வலி மாத்திரைகள் இந்த மூன்றுமே எல்லா உறுப்புகளையும் பாதிக்குமாமாங்க. மற்ற உறுப்புகளையும் பாதிக்கிறது. ஜுர மாத்திரை, காய்ச்சல் வருது, சளி பிடிக்குது, தலை வலிக்குது, எல்லாமே ஜுர மாத்திரைகள். அலர்ஜி அப்படின்னா தோல் நோய்கள், தோல்ல வரக்கூடிய அரிப்பாகட்டும், தோல்ல வரக்கூடிய புண்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே தரக்கூடிய மாத்திரைகள். வலி மாத்திரைகள் அப்படின்னா முதுகு வலியெல்லாம் தரக்கூடிய மிக முக்கியமான மாத்திரை. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எல்லாமே பாதிப்பு தான் எல்லாமே. நோயுடைய மூல காரணத்தை நோக்காமல் அதனுடைய விளைவுகள் நோக்கிறது தான் ஆங்கில மருத்துவம். இது எப்படி அப்படின்னா, தலையெல்லாம் வலிக்குது, பயங்கரமான தலைவலி உருவாகுதுங்க. அந்த தலைவலிக்கு உண்டான காரணத்தை கண்டுபிடிக்காம அந்த வலி அப்படிங்கிற அந்த விளைவை மட்டுமே அப்பத்திக்கு மட்டுமே சரி பண்ணக்கூடியது ஆங்கில மருத்துவம். 2 நாள் தலைவலிக்காதுங்க. தூக்கம் வரல அப்படின்னா மாத்திரை போட தூக்கம் நல்லா வரும். அப்ப மாத்திரை அப்படிங்கிறது ஒரு அடிமையா மாறுது. அதான் ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு உறுப்புல வலி இருக்கிறது என்றால் அந்த உறுப்பின் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த உடம்பு கெட்டு போச்சு. இதுதான் உண்மை. முதுகு வலி அப்படின்னா முதுகு வலி அல்ல, கிட்னில வந்து பிரச்சனை இருக்குது, அதுதான் உண்மை. அப்போ ஒட்டுமொத்த உடம்புமே பாதிப்பு இருக்கு. ஒரு நோய் அப்படிங்கிறது அந்த உறுப்பை சார்ந்தது அல்ல, ஒட்டுமொத்த உடம்புமே கெட்டு போச்சு.
உச்சநிலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிரச்சனை உருவாயிடுச்சுங்க. அதுதான் உண்மை. அப்ப இந்த உடம்ப சரி பண்ணி ஆகணும். வலி அப்படிங்கிறது முதுகு வலி மட்டுமே அல்ல. அதான் மிக முக்கியமா சொல்றான் அப்படிங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கிருமிகளை கொல்லாது, உங்களைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். அப்படி நான் சொல்லல, அவரு சொல்றா அப்படி அவங்களுடைய புக்ல. அப்போ ஆங்கில மருத்துவம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய சைடு எஃபெக்ட் பாதிப்புகள் அப்படிங்கிறத கிட்னி பாதிக்கும். அந்த ஆங்கிலம் அந்த சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல், நோய் எதிர்க்கும் சக்தி அதை முற்றிலுமா அழிக்குதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்புக்குள்ள இயற்கையாவே சக்தி இருக்கும். ஒரு நோய் ஏற்படுது, ஒரு காய்ச்சல் ஏற்படுது அப்படின்னா அதை இழுத்து போடக்கூடிய சக்தி வந்து ஆற்றல் வந்து நம்ம உடம்புக்குள் இயற்கையாவே இருக்குது. அந்த இயற்கையான சக்தியை வந்து அழிக்கக்கூடிய வேலை செய்யறது தான் மருந்து மாத்திரைகள், இந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள். இப்போ பக்க விளைவுகள் வந்து ஒட்டுமொத்த உடம்பையுமே பாதிக்குது இந்த மாத்திரைங்க. மாத்திரை ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஜுரத்திற்கான மாத்திரைகள், சளி காய்ச்சல் ரொம்ப முக்கியமானது. ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் இது எல்லாமே பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடியது. தோல் நோய்க்கு உண்டான மாத்திரைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ இந்த உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பாற்றலை வந்து மொத்தமா மாத்திரை வந்து அழிக்குது. நல்ல செல்களை வந்து அழிக்குது. நல்ல நோய் எதிர்ப்பாற்றலை வந்து மொத்தமா அழிச்சிட்டு நம்முடைய உறுப்புகளை மொத்தமா பாதிப்பு ஏற்படுத்துதுங்க. மருந்துகளுக்கு பக்க விளைவுகள் இருப்பதை நவீன மருத்துவம் தந்தையான ஹிப்போக்ரஸ்டிஸ் எச்சரிக்கிறார். இவர் யாருங்க? இந்த மாத்திரையை வந்து முதல்ல கண்டுபிடிச்ச நபர் ஹிப்போக்ரட்டிஸ். அவர் தான் உருவாக்குறாரு மாத்திரையை. அவரே சொல்றாரு இந்த மாத்திரையை வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொடுத்து பார்த்தேன், பக்க விளைவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, யார் எடுத்துக்காதுன்னு சொல்றான் அப்படிங்க. அப்பவே சொல்லிட்டா அப்படி அவரு. யார் சொல்றா? மாத்திரையை கண்டுபிடிச்ச நபரே சொல்றா அப்படி. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இதை வந்து மாத்திரை ரொம்ப பக்க விளைவு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படிங்க. வலி ஜுர மாத்திரைகள் சிறுநீரகத்தை மெல்ல மெல்ல கொல்லும். மருந்து சாப்பிடும் ஒவ்வொரு முறையும் சிறுநீரகம் ஒரு படி கீழே விழுகிறது. அப்ப இந்த சாப்பிடக்கூடிய எல்லா விதமான வலி மாத்திரைகளுமே ஜுர மாத்திரைகளுமே கொஞ்சம் கொஞ்சமா கிட்னி பாதிப்பு ஏற்படுத்துங்க. சிறுநீரகம் பாதிக்கும். முதல்ல சிறுநீரகம் பாதிச்சுன்னா ஒட்டுமொத்த உடம்பும் பாதிச்சிடும். கிட்னி வந்து தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது கிட்னி பாதிச்சு அப்படின்னா கிட்னி எடுத்துருவாங்க. கிட்னி எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க உங்க உடம்பு ஆரோக்கியமா நீங்க இருக்கவே முடியாது. ஒரு கீ கொடுத்த ஒரு ரோபோ மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. அப்போ வந்து அந்த சிறுநீரகம் தான் ரொம்ப முக்கியமான உறுப்புங்க. அது சிறுநீரகமே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்றதே இந்த பூமியில வந்து ரொம்ப வீணுங்க. இதுக்குமே நம்ம வந்து யூஸ் ஆக மாட்டோம். நம்முடைய உடம்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு உருவம் மட்டும்தான் இருக்கும். செயல்பாடுகளே இருக்கா, சிந்திக்கும் ஆற்றலே இருக்கா, எதுவுமே இருக்காதுங்க. மருந்துகள் அடக்கி விடும், குணப்படுத்தாது. மருந்துகள் அப்படிங்கிறது நோயை வந்து குணப்படுத்தாதுன்னு நான் சொல்லல, அவர் சொல்றா அப்படி அவருடைய நூல்ல புக்ல. மருந்துகளால் கல்லீரல் சிறுநீரக முதல்ல அடிக்கப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, எழுதி வச்சுக்கோங்க நோட்லையும் கூட. முதல்ல அடி வாங்குறது கல்லீரலும் சிறுநீரகம் தான். சாப்பிடக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மாத்திரையாகட்டும், சுகர் மாத்திரையாகட்டும், எல்லா மாத்திரைகளுமே முதல்ல பாதிக்கிறது சிறுநீரகம் கல்லீரலும் தான். சிறுநீரகத்துல பாதிப்பு எப்படி உருவாகும் அப்படின்னா மாத்திரை மூலமா ரத்த ஓட்டம் குறையும். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. பாராசிட்டமால் மாத்திரை யாரெல்லாம் சாப்பிடுறீங்களோ உங்களுடைய கிட்னில வந்து கிட்னி போகக்கூடிய ரத்தம் வந்து குறைஞ்சிரும். ரத்த ஓட்டம் குறைஞ்சு அதுல வந்து அதிகமான கழிவுகள் உருவாகிரும். கெமிக்கல் வந்து சேர்ந்துடும் அந்த மாத்திரையின் மூலமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு பிரச்சனை உருவாகும். நரம்புகள் வந்து பாதிக்கும். கிட்னில வந்து நரம்புகள் பாதிக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா நாளப்பிட்ட நோய் உருவாதுங்க. கிட்னி வந்து அதான் மாறுது. அதுக்கு அடுத்ததான் விபியா மாறுது, ரத்த அழுத்தமா மாறுது. எடுத்தோடனே ரத்த அழுத்தமா மாறல. முதல்ல கிட்னி பாதிப்பு ஏற்படுது, ரத்தம் போறது குறையுது, நரம்பு பாதிக்குது. நரம்பு பாதிச்சோடனே கிட்னி பாதிக்குது, ரொம்ப தீவிரமா பாதிக்குது. பித்தப்பையில கல்லு வருது, கிட்னில கல்லு வருது. அது அடுத்த கட்டமா தான் ரத்த அழுத்தம் உருவாகுது. சாதாரண மருந்தாக எடுத்துக்கொண்டாலும் இந்த மாத்திரைகள் வாடை இல்லாத கொலையாளிகள். இந்த மாத்திரை சாப்பிடக்கூடிய மாத்திரை எல்லாமே வாசமே இல்லாததுக்கு அதிகமா இருக்காதுங்க. பார்க்க வெள்ளையா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும், அப்படித்தான் இருக்கு எல்லாமே. பாராசிட்டமல் சிறுநீரகம் கிழிந்து போகும் அளவுக்கு பாதிக்குமாமாங்க. ரொம்ப முக்கியமானது. இது நான் சொல்லல, டாக்டர்
ஒரு ஆங்கிலம் படுத்த முடிச்ச டாக்டர் வந்து சொல்றா அப்படி அவர் தான் சொல்லக்கூடிய மிக முக்கியமானதுங்க. இதுதான் இன்றைக்கு உண்டான மிக முக்கியமான மருத்துவம். இதற்கு மாற்றா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இயற்கை மருத்துவம், நம்முடைய பாரம்பரிய வைத்திய முறைகள், அக்குபஞ்சர் முறைகள். இப்ப அலோபதிக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் மட்டும்தான். பஞ்சபூதங்கள், இயற்கையான உணவுகள், காய்கறிகள், சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகள், மூலிகைகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. யோகா பயிற்சி முறைகள், தியான பயிற்சி முறைகள், சித்தர்கள் வந்து சொல்றாப்படி அகத்தியர், போகர் எல்லாமே சொல்றாங்க பஞ்சபூதங்கள் தான் இந்த உடம்பு. காற்று தான், நீர் தான், ஆகாயம் தான், நிலம் தான். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் நம்ம சரி பண்ணிக்கும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க. மிகையினும் குறையினும் நோய் செய்யும் வழிமுதலா அப்படின்னு சொல்றான் திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே. இப்ப பஞ்சபூதங்கள் நாம சரி பண்ணணும். முதல்ல இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது பஞ்சபூத மருத்துவம், சித்த மருத்துவம் அப்படிங்கிறது பஞ்சபூத மருத்துவம். சித்தர்கள் சொல்லுவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம். அண்டம் அப்படிங்கிறது இந்த பூமி, இயற்கை, நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம். அதுதான் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது, கண்ணுக்கு தெரியாம சூட்சமா இருக்கு. அதை நாம உணர்ந்து நம்முடைய பஞ்சபூதங்களை நாம மாத்திக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. உங்க டைம் ஆச்சு, நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இனி வரக்கூடிய வகுப்புகள் நாம வந்து தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம். பஞ்சபூதங்கள்லாம் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதோட இயக்கம் என்ன, நம்முடைய உடம்புக்குள்ளேயும் பஞ்சபூதத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத அடுத்த வகுப்புகள் நம்ம தொடர்ச்சி பார்க்கலாங்க. இப்போ நம்ம டைம் ஆச்சு, இப்போ நம்ம முடிச்சுக்கலாங்களா? இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. சந்தேகம் தான் கேட்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி நன்றி ஐயா. அவங்க வந்து இன்னைக்கு நமக்கு மிக சிறப்பாக ஆங்கில மருத்துவம் பற்றியும் இயற்கை மருத்துவம் பற்றியும் நமக்கு அழகாக சொன்னாங்க. அதாவது ஒரு கல்வி தான் நமக்கு ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை, இந்த நமக்கும் சரி குடும்பத்திற்கும் சரி சமுதாயத்திற்கும் இந்த கல்வி முறை தான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்றம் கொடுக்கும். இந்த கல்வி வந்து இன்னைக்கு எந்த மாதிரி நம்ம மாறி அந்த கல்வியில வந்து நம்ம ஆங்கில கல்வியின் மூலம் அந்த எப்படி அந்த பிரிட்டிஷார் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அவங்களோட வந்த நோக்கம் அந்த வணிகம்தான். ஏன்னா நம்ம நாடு வந்து அவ்வளவு இயற்கை வளங்கள் நிறைந்த நாடா இருந்தது அப்போ. ஒரு 50 வருடம் முன்னாடியே நம்ம வந்து அவ்வளோ பார்க்கலன்னா, ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடியே நம்ம பார்க்கும்போது அப்படி எங்க பார்க்கணும் பச்சை பசேல்னு அந்த கால்வாய்களும் தண்ணீர். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுங்க. காஞ்சிபுரம் வந்து எங்களோட அம்மா வீடு. அங்க இந்த கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல வேகவதின்னு ஒரு ஆறு ஓடும். அந்த ஆறுல போய் அந்த மணல் பரப்பு ஓரம், ஆற்றங்கரை ஓரம் இருக்கும். அந்த மணல் பரப்புல நம்ம ஒரு அரை அடி சும்மா கையாலேயே அந்த மணல்ல குழி பறிச்சோம்னா தண்ணி அப்படி வரும். அந்த தண்ணி தான் நம்ம பயன்படுத்துவோம், குடிக்க, சமைக்கலாம். இப்போ அந்த மாதிரி இடம்லாம் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. தண்ணி எல்லாம் வற்றி இன்னைக்கு இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு, இது ஒரு உதாரணத்துக்கு தான். இயற்கை வளங்கள் அதுக்காகவே அவங்க ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அந்த வணிகத்துக்காக இடம் வாங்கி காலேஜ் கட்டி, அப்போ அந்த கல்வியை நம்ம மீது திணித்து அந்த கல்வியை கொடுத்து அதை நம்ப வைத்து அதன் வழி தான் நம்ம இப்போ போற மாதிரி ஆயிட்டோம். அதனுடைய படோடாபமான அந்த ஆங்கில மருத்துவ முறைகளுக்கு நம்ம அடிமையாகி அந்த வழியில போயிட்டு அந்த மருத்துவ முறைகளால நமக்கு என்னெல்லாம் சைடு எஃபெக்ட், அந்த லேப்ல நம்ம பண்ற டெஸ்ட் எந்த மாதிரியான அது வந்து ஒரு மருத்துவருக்கும் அவங்களுக்கும் எப்படி ஒரு கமிஷன்னால அந்த அதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரிலாம் ஐயா மிக தெளிவா நமக்கு நிறைய விஷயங்களை இன்னைக்கு சொன்னாங்க. இப்போ இதுக்கெல்லாம் மாற்றா வந்து நமக்கு இயற்கை மருத்துவம் தான் மாற்றா இருக்கணும். அப்போ அதை வந்து கல்வி மூலம் நம்ம கொடுக்கறது தான் ஒரே வழி, தீர்வு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை ஆங்கிலத்துல எப்படி நம்பிக்கை இருக்குதோ அந்த நம்பிக்கையை அதற்கான தீர்வாக பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை மருத்துவத்துல தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாரம்பரிய கல்வி, பாரம்பரிய அரிசி, குருகுல கல்வி இப்படியெல்லாம் எவ்வளவு செழிப்பா இருந்த நாம இன்னைக்கு நோயால எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கு இந்த ஒரு கல்வி முறையினால அப்படின்றது ஐயா மிக தெளிவா இன்னைக்கு எடுத்து சொன்னாங்க. ஐயா அவர்களை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். ஹீலர் கௌரி சங்கர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் கௌரி சங்கர் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
மிக்க நன்றி, நன்றிங்க ஐயா. அந்த ஆண்டோட எந்த ஆண்டு எப்படி வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்றது மிக தெளிவா ஸ்லைடு போட்டு ரொம்ப சிறப்பா ஐயா அவங்க இன்னைக்கு நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஒரு சிறு அறிவிப்புகள் கொடுத்துட்டு நம்ம அடுத்து கேள்வி பதிலுக்கு போகலாம். அதுக்குள்ள ஐயாவும் ஒரு 2 நிமிடம் ஓய்வு எடுத்துப்பாங்க. அறிவிப்புகள். உமா கோபி அம்மா வாழ்க வளமுடன்மா. சொல்றீங்களா? சொல்றேங்கம்மா. ஆ சில சொல்லுங்க. முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4:15 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். காலை 9 மற்றும் 11 மணிக்கும் மதியம் 2 மற்றும் 3 மணிக்கும் சிறப்பு தவங்கள் உள்ளன. காலை 10 மணிக்கு IAP2 இறையாசிரியர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும். மதியம் 12 மணிக்கு AYP ஆனந்த யோக பயிற்சி வகுப்பு நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். கேள்வி இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். ருத்ரப்பன் ஐயா. ருத்ரப்பன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? ஹலோ, கேக்குதுங்க ஐயா. கேக்குது. ஐயாக்கு வணக்கம். ஐயா நல்லா இயற்கை மருத்துவத்தை பத்தி ரொம்ப கிளீனா நல்லா நீட்டா சொன்னாரு. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. எனக்கு அது தூக்கம் வந்து நார்மலா வர மாட்டேங்குது. நைட்ல வந்து அந்த நான் தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு வரேன். நான் கொஞ்சம் நல்லா தூக்க மாத்திரைன்னா அந்த டயோபிசின் டைபிசின் ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டு வரேன் 5 mg. எனக்கு அதை அவாய்ட் பண்றது என்னவையா பண்ணலாம்? வேற எதனா அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? அதுக்கு வேற எதனா தூக்கம் அப்படிங்கிறதுங்க. தூக்கம் அப்படிங்கிறது தூக்கம் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்புடைய வெப்பநிலை எப்படிங்க நார்மலா இருக்கணுங்க. நம்ம உடம்புடைய வெப்பநிலை ரொம்ப குறையுது அப்படின்னா கபமா மாறிடும். ரொம்ப அதிகமாச்சுன்னு பித்தமா மாறிடும். அப்ப நம்ம உடம்போட வெப்பநிலை அப்படிங்கிறது 37 டிகிரி நம்ம சொல்றோம். அப்ப 37 டிகிரியில வந்து வச்சுக்கணும் அப்படின்னா தூங்க போறதுக்கு முன்னாடி உடம்புக்குண்டான பயிற்சி முறைகள் நீங்க செய்யணும். வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அந்த உடம்புல ஒரு விதமான அசதி உருவாகும், டயர்னஸ் உருவாகும். அப்ப அந்த உடல்ல அசதி இயக்கம் கொடுக்கும் பொழுது அந்த உடம்புடைய இயக்கம் சோர்வை ஏற்படுத்தும். அப்போ அந்த உடம்பு வந்து சோர்வாயிருது. இது மிக முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசு வந்து அமைதியாகணும். ரெண்டாவதா அப்போ உடல் இயக்கம் வந்து குறைஞ்சு சோர்வு ஆச்சுன்னா களைப்பா மாறும். அது களைப்பு தூக்கமா மாறும். சோர்வு, களைப்பு, தூக்கம் மூன்றாவது நிலை. அப்போ அடுத்த பாத்தீங்கன்னா மனசுல எண்ண ஓட்டங்கள் ஓடும். அப்ப அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து குறையணும் முதல்ல. அப்ப எண்ண ஓட்டங்கள் அதிகமாக அதிகமாக உடம்புல நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் வந்து அதிகமாகிடும். நீங்க அதிகமா யோசிக்க உடம்புல அதிகமா சூடு உருவாகும், ஹீட் வெப்பம் உருவாகும். அப்போ உங்களுடைய சிந்தனைய வந்து மனசை வந்து அமைதிப்படுத்துங்க, சாந்தம் ஏற்படுத்துங்க. அதுக்குண்டான தியானம் எல்லாம் பண்ணுங்க. மூச்சு காத்து கவனிக்கிறது, அல்லது புத்தகம் படிக்கிறது, அல்லது இசை கேட்கறது, அல்லது கண்ணு மூடி அமைதியா உட்காருது, அல்லது பக்தி பாடல்கள் அது மாதிரி நீங்க கேட்கறது எல்லாம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எப்படிங்க ஒரு பயிற்சி இருக்குது ஐயா. அதெல்லாம் பண்ணும் பொழுது உங்க மனசுல அமைதியாகும், உடல்ல வந்து களைப்பு சோர்வு ஏற்படும். அப்ப அந்த களைப்பும் அந்த சோர்வும் சேர்ந்து அந்த மன அமைதியும் சேர்ந்து தூக்கத்தை உருவாக்கும். இதுதான் தூக்கம் அப்படிங்கிறது ஒரு தெய்வத்துக்கு உண்டான நிலை. எல்லாத்துக்குமே கிடைக்காது. அப்படி கிடைச்சது அப்படின்னா அவங்க வந்து தெய்வத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. தூக்கம் தான் ஒரு மனிதனுக்கே ஒரு தெய்வத்துக்குண்டான பக்திக்குண்டான நிலை கொண்டு வரக்கூடிய தூக்கம் தான் அற்புதமான விஷயங்க. சரி ஐயா, இனிமேல் அதை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணலாம் ஐயா மாத்திரையை. உணவு கொஞ்சமா நிப்பாட்டிக்கங்க மாத்திரைய. உணவு முறைகள்ல வந்து தூக்கத்துக்கு உண்டானதை வந்து பாத்தீங்கன்னா மதிய வேலைகள்ல மருதாணி இலை வெயில் அதிகமா எடுக்கும் பொழுது மருதாணி இலைய வந்து அரைச்சு உள்ளங்கால் அதுல வந்து 10 மாதிரி போட்டு விடுங்க அரைச்சு. அது போடும் பொழுது அந்த உள்ளங்கால்ல வந்து முக்கியமான நரம்புகள் இருக்கு, முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் வந்து நீங்க இடத்துல போடும் பொழுது அந்த மருதாணி இலை அப்படிங்கிறது மிதமான குளிர்ச்சியை ஏற்படுத்தும் மதிய வேலைகள்ல. அப்ப அந்த மிதமான குளிர்ச்சி வந்து அந்த உள்ளங்கால் நரம்புகளை போடும் பொழுது அந்த நரம்புகள் மூலமா தோல் மூலமா வந்து நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு ஒரு விதமான ஒரு தூக்கத்தை உண்டாக்கும். அப்ப மருதாணிக்கு இலைக்கும் தூக்கத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குங்க.
சரி ஐயா. போட்டு பாருங்க. உணவு முறைகள்ல வந்து புடலங்காய் கொஞ்சம் எடுத்துக்கங்க. புடலங்காய ஐயா. காலை விரும்பியத்துல வந்து ஜூஸா எடுத்துக்கங்க. இப்படி கட் பண்ணிட்டு அரைச்சு அது நல்ல மாற்றத்தை ஐயா. கொடுக்கும், தூக்கத்தை நல்லா கொடுக்கும். எல்லாமே ரொம்ப மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுங்க. சரி சரி, நன்றி நன்றி ஐயா. வாழ்க நன்றிங்க வளமுடன். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. மாரிமுத்து ஐயா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணி பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கய்யா. ஐயா இப்ப சுகர் வந்து இப்ப எனக்குலாம் வந்து இப்ப நிறைய திருப்பி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கம்மி பண்ணி இருக்கேன். ஆனா மாத்திரையை வந்து விடக்கூடாது, விட்டா நமக்கு திருப்பியும் அதிகமாயிடுன்னு சொல்றாங்க ஐயா மருத்துவர்கள். என்னங்க பண்றது? அதாங்க இப்போ அதுக்கு சுகர் அப்படிங்கிறது ஒரு எடுத்தோடனே வராதுங்க. நிறைய நீங்க உங்களுடைய உடல் உழைப்பு, செரிமானம் எல்லாம் நீங்க பார்க்கணும். சுகர் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நாள் உருவானது அல்ல. எத்தனை நாள் சுகர் இருக்குதுங்க? ஆ? சுகர் எத்தனை நாள் இருக்குதுங்க? சுகர் எத்தனை எத்தனை ஆண்டுகளா இருக்கு? சுகர் சுகருங்க, சுகர் சர்க்கரை எத்தனை ஆண்டுகளா சுகர் இருக்கு? கண்டுபிடிச்சது இப்பதாங்க ஐயா 6 மந்த் தான் ஆயிடுச்சு. 175 இருக்கு. ஓகே ஓகேங்க. உணவு முறைகள்ல வந்து இனிப்பான பழங்கள் கொஞ்சம் அதிகமா எடுத்துங்க. பப்பாளி பழம் கொஞ்சம் சேர்த்திக்குங்க. குப்பை மீனி துவையல் கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஆ, குப்பை மீனி எல்லாம் சரி தெரியுங்களா? ஐயா. ஆமா, குப்பைமேனி. அது கிடைச்சதுன்னா அதை மதிய வேலைகள்ல துவையலா சாப்பிடுங்க. துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாழைத்தண்டு வாழைத்தண்டு அப்படிங்கிற அற்புதமான ஒரு காய்ங்க. வாழைத்தண்டு அப்படிங்கிறது அற்புதமான ஒரு உணவு. அந்த வாழைத்தண்டு வந்து சர்க்கரை அப்படிங்கிறது கபம் சார்ந்தது. அப்ப ஆ, கபத்தின் மூலமா நம்ம உடம்புக்குள்ள கெட்ட நீர் வந்து அதிகமா இருக்கு. அப்ப ஆ, எல்லா ஆ, நோய்களுக்குமே பாத்தீங்கன்னா 3 காரணம் தான்: வாதம், பித்தம், கபம். இப்ப இந்த ஆ, கபம் அதிகமாகும் பொழுது அது சளியா மாறுது, அது கெட்ட நீரா மாறுது, அதுதான் ம். சர்க்கரை நோயா மாறுது. அப்ப சர்க்கரை ஓ, நோய் முழுக்க முழுக்க கபம் சார்ந்தது. அப்ப ஓ, அதுக்கு சரி. உண்டான சூப் உணவுகள், வாழைத்தண்டு சூப்பு, ஆ, முருங்கைக்கீரை சூப்பு, இதெல்லாமே ஆ, எடுத்துக்கணும். கொள்ளு சூப்பு எல்லாம் எடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த ஆ. கபத்தை, அந்த கெட்ட நீரை வந்து இந்த ம். சூப்பு வந்து வெளியேற்று யூரின் மூலமா. அது எத்தனை வாட்டிங்க சாப்பிடணும்? வாரத்துல 2 நாள் 3 நாள் சாப்பிடணுமா? தினமுமே எடுத்துக்கலாம். மாலை 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள எடுத்துக்கங்க. இந்த நேரம் தான் ஆ. கிட்னி அதிகமா வேலை செய்யக்கூடிய நேரம். ஓ, சரி சரி சரி. 3 மணில இருந்து 5 மணிக்குள்ளதான் கிட்னி அதிகமா வேலை செய்யும். மற்ற நேரங்களில் குறைவா தான் வேலை செய்யும். அப்பதான் ஆ. எனர்ஜி வந்து அதிகமா ரிசீவ் பண்ணக்கூடிய பகல்ல நேரத்துல 3 to வந்து 5 காலைல கிடையாது? 5. சாயந்தரங்க 3 to 5, ஈவினிங் மாலை 3 மணில இருந்து ஓகே 5 ஓகே. மணி வரைக்கும். ஆ, ஓகே, அப்ப விட்டுட்டீங்க அப்படின்னா யூரின் மூலமா அந்த கெட்ட சர்க்கரை எல்லாமே வெளியே போகும். அப்ப அந்த உடம்பு வந்து ஓகே. கபத்தை வந்து வெளியேற்றிட்டே இருக்கும். கபத்தை வெளியேற்றும் ஆ. போது நம்மளுடைய சர்க்கரையோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். சரிங்களா? பண்ணிட்டே வாங்க. ஓ, அப்படி பண்ணா அப்ப இந்த மாத்திரை நிப்பாட்டிடலாமா அப்போ? மாத்திரை நிப்பாட்டிடுங்க. இப்பதானே உங்களுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க, 6 மாசம் தானே ஆச்சு. ஆமா ஆமா ஆமா. அதனால நீங்க மாத்திரை முழுமையா நிப்பாட்டிக்கலாம். ரொம்ப வருஷமா சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த மாத்திரை வந்து உங்க உடம்ப வந்து அடிமையாக்கிரும். ஆ, அதனால நீங்க இப்பதான் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனைகளை நீங்க நிப்பாட்டிக்கலாம். 6 மாசம் தான் ஆச்சுன்னா நீங்க நிப்பாட்டிக்கலாம். ஆ, சரி சரி சரி. இது மட்டும் நம்ம சாப்பாடு மட்டும் கண்ட்ரோல் பண்ணி இந்த சூப் மட்டும் குடிச்சா இறங்கிடுது. ஆமாங்க. சூப்பு குடிச்சுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. காலையில விருவத்துல நெல்லிக்காய் ஜூஸ். ஆ. நெல்லிக்காய் அது கூட கொஞ்சமா கருவேப்பிலையில கொஞ்சமா இஞ்சி மூணையும் போட்டு மிக்ஸில அரைச்சு வடிகட்டி ஜூஸை ம். குடிச்சிட்டே வாங்க. காலையில ஆ. ஒரு 2 டம்ளர் ஜூஸ், மாலையில ம். சூப்பு, ம். உடற்பயிற்சி எல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? ரொம்ப அருமைங்க. கடுக்காய் எடுத்துங்க. சுண்டல் கடுக்காய் சாப்பிடலாம். எடுத்துங்க. சும்மா போட்டுக்கோங்க. எப்படிங்க? இப்போ நைட்ல என்ன அது கடுக்காயாங்கய்யா? ஆமாங்க. மாலை அதாவது சாப்பிட்ட பிறகு கடுக்காய் சூப் மாதிரி எடுத்துங்க. கடுக்காய் கொதிக்க வச்சு தண்ணி மட்டுமே குடிங்க. சுகரை வந்து நாமல்படுத்தும். ஓ, சரிங்க சரி. கடுக்காய் உண்டால் விடுக்காய் வாழாம சித்தர் சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சரியாகும். சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. ஆல்ஃபால். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. ரங்கராஜன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணி பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. சொல்லுங்கய்யா. நான் ரெங்கராஜன் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கய்யா. சார், எனக்கு இந்த வலது மூலையில் இப்போ நீங்க நடத்தின உரையை பார்க்கறதுல தான் எல்லாமே பொய்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு, அது ஒரு சிறிய சரிங்க. நீங்க நிறைய நேரம் பேசுனீங்க. ஆனால் அது ஷார்ட்டாக சொன்னா ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க, பேசியிருந்தீங்க, நல்லா இருந்தது. எனக்கு ஈஸியாக புரிஞ்சுது. மெடிசன்லாம் சரிங்க. அலோபதி ஃபுல்லாக வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் நிறைய அலோபதி எடுத்திருந்தேன்.
இதுக்கு முன்னாடி சரிங்கய்யா 4 சரிங்க. வருஷமா நிப்பாட்டிட்டேன் சார். ஓகேங்க. எனக்கு வலது மூலையில பிளட் லாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு சரிங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து எனக்கு வந்து மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கருப்பு வர ஆரம்பிச்சிச்சு, வயிறு வீங்க சரிங்க. ஆரம்பிச்சிச்சு, சாப்பிட அதிகமா சாப்பிட முடியாம போயிடுச்சு. ஓகேங்க. அப்புறம் நிப்பாட்டிட்டு நான் வாழ்வமன் கிளாஸஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் பயிற்சி, உடற்பயிற்சி, இந்த தவம், தியானம் பண்ணப்போ என்னுடைய பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் எனக்கு கீழ் காந்தல், அதாவது முட்டு கீழே இந்த காந்தல் இருந்துட்டு தான் சார் இருக்கு. முடிக்கு கீழே இதாகுதுங்க. ஓகே முட்டு கீழே எத்தனை பாதம் நாள் வரைக்கும் இருக்குங்க எரிச்சல். பிரச்சனை? என்ன சார்? பாதம் மட்டுமே இருக்கு அதிகமா, சார் சொல்லுங்க. பாதம் வரைக்கும் அதிகமா இருக்கு அப்படித்தானுங்க? ஆமா சார். முந்தி வாய்ஸ் பிரேக் காதுல ஆகுதுங்க, இருந்து கீழே சொல்லுங்க. பேக் சைடு தான் இருந்தது. ஆமா, இப்போ கால் பாதம் மட்டும் முட்டு கீழே எரிச்சல் இருக்கு சார். ஓகேங்க. ம். சரி தூக்கம் நல்லா வருதுங்களா? தூக்கம் தூக்கம் நல்லா வருது தூக்கம் சார். எப்படி ஆனா தூக்கம் எப்படி இருக்குங்க? தூக்கம் நல்லா தூக்கம் வருது. தவம் பண்ணிட்டு தான் தூங்குவேன், தூக்கம் வந்துருது. ஓகேங்க. ஆனா அதாங்க இப்ப வந்து அந்த பிரச்சனைக்கு எப்படிங்க? தூங்கும்போது அந்த எரிச்சல் எனக்கு மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு, காந்தல். உள்ளங்கால் இல்லைங்களா? கால் முழுவதுமா சொல்றீங்களா? முட்டுல இருந்து கீழே வரைக்கும், பேக் சைடு பின்னாடி. ஓகேங்க. புற்றுமண் கிடைச்சதுன்னா, அந்த செம்மண் அல்லது புற்றுமண் ஏதோ ஒரு மண்ணை கிடைச்சதுன்னா மதிய வேலைகள்ல அந்த மூட்டு பகுதியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க போட்டுட்டு வெயில்ல கொஞ்ச நேரம் நில்லுங்க. சரி அப்படி சரிங்க நிற்கும் பொழுது அதோடைய ஹீட் எல்லாத்தையுமே அந்த புற்றுமண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சலாதே கம்மி பண்ணிருங்க, எடுத்துரும். சரிங்க சரி. அப்புறம் அது கூட வந்து முடக்கத்தான் இலை 3 கைப்பிடி அளவு, சரி. செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், அது ஒரு கொஞ்சம் ஒரு 100 ml 200 ml எடுத்துட்டு நல்லா காய்ச்சி சரி. நல்லா ஒரு நாள் கொதிக்க வச்சு மிதமான சூட்டுல எங்க அந்த மூட்டுப்பகுதியில இருந்து உள்ள மட்டும் தேய்ச்சி விடுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி தேய்ச்சிங்கன்னா அதோடைய சரிங்க ஹீட் வலி எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துரும். சரிங்களா? பண்ணுங்க. சரிங்க சரி. நன்றிம்மா. ஆனா இது வந்து நன்றி. எப்படின்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு படுக்கும்போது ஏதோ ஒரு பூச்சி கடிச்சது வலது கையில, சாரி இடது கையில. ஓகே. அதுக்கு சரிங்க. மறுநாள் காலைல தெரியாம மேங்கோ ஜூஸ் குடிச்சேன். அதுக்கப்புறம் தான் சார் இந்த பிரச்சனை வந்திருக்கு. சரியா போங்க, தொடர்ச்சியா பண்ணிட்டே வாங்க, சரியா போகுங்க. சரிங்க. சரிங்க. நன்றி. நன்றி. கோகிலாம்பாள் அம்மா அன்மியூட் பண்ணி பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க விடுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு மலச்சிக்கல் இருக்கு, மோஷன் ஃப்ரீயா போக மாட்டேங்குது. 2-3 நாளைக்கு ஒரு போனாலும் அது டைட்டா தான் போகுது, ஃப்ரீயா வருது இல்லைங்க. இந்த இடது கை வந்து தோள்பட்டை வலி இருக்குது, தோள்பட்டை கை மேல தூக்க முடியலைங்க ஐயா. சரிங்க. இப்ப மலச்சிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப உணவு முறைகள்ல வந்து பசிக்கும் பொழுது மட்டுமே உணவு எடுத்துக்குங்க. மற்ற எண்ணெய் உணவுகளை முற்றுமா தவிர்த்துடுங்க. எண்ணெய் உணவுகள், மற்ற பருப்பு வகைகள்லாம் முற்றுமா கொஞ்சம் தவிர்த்துருங்க. மைதா, கோதுமை எல்லாம் முற்றுமா தவிர்த்துருங்க. பழங்கள் கொஞ்சம் எடுத்துக்குங்க. பப்பாளி பழம், பூ வாழைப்பழம் எடுத்துக்குங்க. செவ்வாழைப்பழம் அதிகமா எடுத்துக்குங்க. இதெல்லாமே சாப்பிட்டே வாங்க, நல்லா கழிவுகள் வெளியேறும், நம்ம சீக்கிரம் சரியா போகும். உணவு முறைகள்ல வந்து முள்ளங்கி சட்னி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. முள்ளங்கி சட்னி, முள்ளங்கி துவையல் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்குங்க. சரிங்க. முள்ளங்கி வந்து காரத்தன்மை உடையது, அது வந்து சீக்கிரமா ஓகே, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? தோள்பட்டை வலி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். தோள்பட்டை வலி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கேஸ் இருக்குங்க தோள்பட்டை வலியில. அப்ப தோள்பட்டை வலிக்கு உண்டானது மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா முடக்கத்தான் எண்ணெய், அது நீங்க தேய்ச்சி விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த வலி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிரும். சரிங்க, நன்றிங்க. யுவராணி அம்மா அன்மியூட் பண்ணி பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்க. சொல்லுங்க. வாழ்க வளமுடன்மா. சார், நான் 2 விஷயம் மட்டும் கேட்கணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா, எலும்பு வந்து தேய்மானமா இருக்குன்றாங்க. எனக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் சரி. எலும்பு தேய்மானம்ன்றாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் தூக்கி வேலை செய்ய முடியறது இல்ல. கையில நிறைய வேலை செஞ்சேன் அப்படின்னாக்கா அன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப பெயின் அதிகமாயிடுது. கழுத்துக்கிட்ட இருந்து வலி, கழுத்துக்கிட்ட, ஷோல்டர்ல கை வலி. அது ஒரு 6 மாசம் டேப்லெட் எடுத்தேன், கால்சியம் டேப்லெட் 1 இயர்க்கு முன்னால. அப்புறம் நல்லா இருந்தது ஒரு 6 மாசம். மறுபடியும் இப்ப எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல. இந்த மீன் டேப்லெட் இருக்கு இல்லைங்களா, சீகாட் டேப்லெட், அது மட்டும் வந்து பெயின் இருக்கும்போது ஒரு 1 மந்த் எடுக்கிறேன், அப்புறம் கேப் விட்டுறேன்.
சோ இது ஓகே கால்சியம் பால் குடிக்கிறது இல்ல இதெல்லாம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு இது பெயின் ஏன் மறுபடியும் வருதுங்க சார்? எனக்கு தெரியல. வேற என்ன எடுத்துக்கலாம்? முதுகு ஃபுல்லா வலிக்குதுங்களா? எங்க கரெக்டா வலிக்குதுங்க? இல்ல ஷோல்டர் மட்டும் வலி. ஷோல்டர் மட்டும் வலி. ஓகே ஓகேங்க. ஷோல்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உடம்புல வந்து கிட்னி மிக முக்கியமான உறுப்புங்க. அப்ப அந்த கிட்னியில வந்து வரக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து தடை ஏற்பட்டிருக்கு. அந்த ரத்த ஓட்டம் தடை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ரத்த ஓட்டம் தடை ஏற்படும் பொழுது அதனுடைய பாதிப்புகள் வலியா உருவாகும் உடம்புல. அப்ப அந்த வலி அப்படிங்கிறதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணம் ரத்த ஓட்டம் தடை ஏற்பட்டிருக்கு. அப்ப அதற்குண்டான பயிற்சி முறை எக்ஸசைஸ் பண்றது யோகா பண்றதெல்லாம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சரியாகும். அப்போ அது கூட இந்த பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒத்தட முறைகள். அப்ப நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வலிகள்ல நிறைய ஒத்தட முறை இருக்குது. கல்லு ஒத்தடம் இருக்குது, மண் ஒத்தடம் இருக்குது, சுடுநீர் ஒத்தடம் இருக்குது. அப்ப தண்ணி, கல்லுப்பு, மண் சிகிச்சை எல்லாமே ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ அந்த கல்லுப்பை வந்து லைட்டா வறுத்துட்டு எங்க வலி இருக்குதோ தோசைக்கல்ல தொட்டு தொட்டு அந்த வலி உள்ள இடத்துல வைக்கணும். வச்சு வச்சு எடுக்கணும். அப்படி பண்ணும் பொழுது அந்த வலி உள்ள இடத்துல இருக்கக்கூடிய கேஸ் வந்து ஓப்பன் ஆகும், ரிலீஸ் ஆகும். அப்ப அந்த கேஸ் உள்ள இடம் வந்து அதிகமா ஹீட் ஆகி அந்த கேஸை வந்து ஹீட்டு வந்து அந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க. அப்போ காற்று உள்ள இடத்துல ஒரு ஓட்டை போட்டோம்னா அந்த காற்று வெளியே போகும். இதுதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இது மிக முக்கியமானதுங்க. அப்ப இந்த உடம்புக்குள்ள வலி உள்ள இடத்துல சூட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த கேஸ் வந்து வெளியே போகுது. கெட்ட கெட்ட வாயுக்கள் வந்து நீங்கிரும். அப்போ அப்ப அந்த இந்த கேஸ் தான் உடம்புக்கு பிரச்சனைன்றீங்களாங்க? கேஸ்னால தான் நம்மளுக்கு பெயினுங்களா? ஆமா மத்தபடி ஆமாங்க கால்சியம் கேஸ் கம்மி, விட்டமின் B12 கம்மி அதெல்லாம் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லைங்க. இல்லைங்களா? அதெல்லாம் சரி சரி. ஆங்கில சொல்லக்கூடிய விஷயம். ஆங்கில மருத்துவம் அதனாலதான் சொல்லக்கூடிய கேட்டேன். ஓகேங்க. அதெல்லாமே அவங்க சொல்றது. நம்முடைய பாரம்பரிய பார்வையில வந்து வாதம், பித்தம், கபம் இந்த மூணும் தான். அப்ப இந்த ஓகே உடம்புல வாதம் அதிகமா இருக்கு. அது வாதம் சரி பண்ணணும் அப்படின்னா போதுமான ஹீட்டு தேவை. சரி பண்ணுங்க சரியா போகும். ஓகே ஓகேங்க. வாதம்னாக்க அதிகம்னா தண்ணி அதிகமா இருக்குங்களா? கேஸ் அதிகமா இருக்கு. சாரி, கேஸ் கேஸ் அதிகமா இருக்கு. அதிகமா நம்ம இருக்கு. அதை சரி. காற்று அதிகமா இருக்கு. காற்று வந்து மூணுமே ஆ, நார்மலா இருக்கும் நம்ம உடம்புலைங்க. அப்ப காற்று ஓகே ஓகே. அதிகமான அதுதான் வழியா வெளிப்படும். ஓகே ஓகே. ஃபுட் இது ஒத்தடம் ஓகே. ஃபுட் ஏதாவது எடுத்துக்கணுங்களா? அது ஃபுட்டுல பேலன்ஸ் வந்து பண்றதுக்கு ஏதாவது? கொத்தவரங்காய் 2 எடுத்துக்கங்க, கோவக்காய் 2 எடுத்துக்கங்க. ஆ தனித்தனியா மிக்ஸில அரைச்சு வடிகட்டி ஜூஸா குடிங்க காலை வெறும் வயித்துல. ஓகேங்க. ஓகேங்க. எப்பயுமே எடுத்துக்கலாங்களா இது ஃபுல்லாவே, இல்ல குறிப்பிட்ட நாட்கள் தான்? ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். எப்பவுமே எடுத்துக்கலாம். சரியா மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். சரியாச்சுன்னா நீங்க நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா? ஆ ரொம்ப நன்றிங்க. ஐயா, இன்னும் ஒரே ஒரு நன்றிங்க. விஷயம் மட்டும் இருக்குங்க. முக்கியமானது அது. என் பொண்ணு சொல்லுங்க. இருக்கா, 7 வயசு. தலையில பாத்தீங்கன்னா இந்த புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அங்கங்க முடி ஆமா வந்து ஆமா. கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு ஏதாவது ஃபுட் வேணுங்களா? அது என்ன பண்ணலாம் அதாங்க அதுக்கு? அந்த எண்ணெயில வந்து கரிசலாங்கண்ணி கிடைச்சதுன்னா மூலிகை கிடைச்சுன்னா அது நீங்க கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, குப்பை ஆ மேனி எல்லாம் கிடைச்சதுன்னா அதை நீங்க நல்லா எண்ணெய் கொதிக்க வச்சு மிதமான சூட்டுல எண்ணெய் விட்டு தேய்ச்சி விடுங்க தலையில ஃபுல்லா. ஓ சரி சரிங்க. அதெல்லாம் சில மூலிகைகள் நம்ம சொல்ற ஆரம்பூ, செம்பருத்தி, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி எல்லாமே ரொம்ப முக்கியமான மூலிகை. மருதாணி இலை எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சு எண்ணெயில மிதமான ஆ சுடுத்து வச்சீங்க அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஆ வேப்ப இலை, சரிங்க. குப்பைமேனி இலை ஆ எல்லாமே ரொம்ப முக்கியமான மூலிகைகள். எல்லாம் ரொம்ப அற்புதமான மூலிகைகள். எல்லாமே நீ சேர்த்து சேர்த்து பாருங்க. நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஆ சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. தமிழ்ச்செல்வன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணி பேசலாங்க ஐயா. தமிழ்ச்செல்வன் ஐயா, தமிழ்ச்செல்வன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். நான் தமிழ் செல்வன் பேசுறேங்க. சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கங்க ஐயா. என்னுடைய வயது வந்து 69ங்க. சொல்லுங்க. சரிங்க. ஓகே சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு 15 வருட காலமா ஆரம்பத்தில் சிறு சிறு ஆரம்பிச்சது. இப்போ வந்து மூட்டு வலி வந்து ஒரு சிரமமான நிலைமைக்கு வந்துட்டேன். ஓகே இது ஓகேங்க. வரைக்கும் மூட்டு வலிக்காக எந்த விதமா மருத்துவமோ மாத்திரைகளோ எதுவும் எடுத்தது இல்லைங்க. ஓகேங்க. சமீப காலமா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா யோகா பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ஓகே ஓகேங்க. ஆஹ் நான் வந்து இந்த சுகர் லெவல் அப்படின்னா நீங்க இது தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய இதையே நான் ஒரு கருத்து சொல்றேனுங்க. இப்போ போன வாரம் கூட நான் வந்து சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணும்போது நார்மலா இருக்குது அப்படின்னு வந்துருச்சுங்க. ஓகேங்க. 107 127 வந்ததுங்க. அப்போ தான் அந்த மாதிரி இதெல்லாம் அதை எடுத்துக்க வேண்டாங்க. நேற்றுக்கு முந்தின நாள் நான் வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் போய்
இந்த மூட்டு ம் வலிக்காக ஒரு எக்ஸ்ரே எடுத்தேங்க. அந்த ம் எக்ஸ்ரேல பாத்தீங்கன்னா இடது கால் தான் வலி அதிகமா இருக்கு. அதுல வந்து எலும்பு ஜாயிண்ட் ஆன மாதிரி காமிக்குதுங்க. ஓகேங்க. இடது காலினுடைய உள் பக்கத்துல. உள் பக்கத்துல. வலது ஓகேங்க. கால்ல வலி இல்லைங்க. இருந்தாலும் அதையும் வந்து நான் எக்ஸ்ரே எடுத்தேனுங்க. ஓகேங்க. வலது கால்ல வலி இல்லைங்க. அதையும் எக்ஸ்ரே எடுத்தேனுங்க. ஓகேங்க. அதுல வந்து அந்த மாதிரி இல்ல. ஆனா லேசா வந்து வலது காலினுடைய உள்பகுதியோட அது ஜாயிண்ட் ஆகிற மாதிரியான பொசிஷன்ல இருக்குது அப்படின்னு போட்டு டாக்டர் சொன்னாருங்க. ஓகேங்க. நானும் வந்து எக்ஸ்ரே பார்த்ததுல அந்த மாதிரி தான் தெரியுதுங்க. ஓகேங்க. அவங்க வந்து உடனடி ஆபரேஷன் தேவையில்லை, நீங்க மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஓகேங்க. மாத்திரை சொன்னாங்க. ஓகேங்க. நான் வந்து இப்போ மாத்திரை எதுவும் எடுத்துக்கலைங்க. ஆனால் வந்து ஓகேங்க. கொஞ்சம் இடது காலில் வந்து வலி அதிகமா இருக்குங்க. படியெல்லாம் ஏற முடியறது இல்லைங்க. ஒவ்வொரு புரியுது படியிலையும் புரியுது. கால் எடுத்து எடுத்து வச்சு அடுத்த காலத்தை ஏற வேண்டியது இருக்குங்க. இடது கால் வந்து ஓகே லேசா ஓகேங்க. வளைஞ்சிருச்சுங்க. ஓகே ஓகேங்க. இதுதான் இப்பத்த நிலைமைங்க. அதாங்க இப்ப வந்து அப்புறம் உணவு முறைகள்ல சோரியாசிஸ் வந்து மாதிரி ஒரு 2, 3 வருஷம். ஓகேங்க. உணவு முறை இப்ப இப்ப சொல்லுங்க வந்து ஐயா. உணவு உணவு முறைன்னு தான் முறைகள்ல நான் வந்து வந்து இப்போ மாமிசம் எதுவும் சாப்பிட்றது இல்லைங்க. சரிங்க. சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க உணவு ஐயா. முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா உணவு முறைகள்ல அதிகமா மிக சரி, முக்கியமானது வாதம் போக்கும் உணவு முறைகள், சில உணவு முறைகள் இருக்குதுங்க. அப்போ அந்த உடம்புல சரிங்க, வலி சரிங்க, எங்கெல்லாம் ஏற்படுதோ, எங்கெல்லாம் வாதம் தேங்குதோ, அது அந்த வாதம் வந்து முதுகாகட்டும், சரி, மூட்டுப்பகுதியாகட்டும், எங்கெல்லாம் காற்று தேங்குதோ, அந்த வாதத்தை நீக்கக்கூடிய மிக சரி, முக்கியமான மூலிகைகள்ல வாத நாராயண மூலிகைன்னு ஒரு மூலிகை இருக்கு. சரி, அது கிடைச்சுன்னா நீங்க பாருங்க. சரி. வாத நாராயண இலை. அந்த வாத பேரே அதனுடைய மூலிகை மிக முக்கியம். நாராயண இலை. வாத வாத நாராயண இலை இந்த அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நாராயண இலை. சரி, ஆமாங்க. அது சாதாரணமா சாலையோரங்கள்ல, தோட்டங்கள்ல அதிகமா கிடைக்கும். தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இருக்குங்க. அந்த கிராமத்து இலையில ஆ அந்த இலையில நகரத்தினுடைய திருப்பூருடைய அவுட்டர்ல இருக்கிறனுங்க. அது சரி. கேட்டு பாருங்க. அத அந்த இலை. கேட்டீங்கன்னா, அந்த இலையில வந்து நீங்க வந்து சரி, ஒத்தர முழுக்க நல்லா தேங்காய் எண்ணெயில காய்ச்சி, மிதமான சூட்டுல நல்லா கொதிக்க சரி, வச்சு, எங்க வடிக்குதோ அங்க வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. ம், சூடு பறக்க. அந்த தேய்ச்சீங்கன்னா, அதோடைய சூட்டுல வந்து சரி, அந்த வாத நாராயண மூலிகை வந்து அதோட ஹீட்ட வந்து எடுத்துரும். ரொம்ப அதோடைய கேஸ வந்து எடுத்துரும். சரி, இது வந்து வெளி சரி, மருந்துங்க. வெளிய பூசக்கூடிய எண்ணெய் மருந்து. சரி, உடம்புக்கு உள்ள பார்த்தீங்கன்னா, சரி, கோவக்காய சரி. ஜூஸ காலையில எடுத்துட்டே வாங்க வெறும் வயித்துல. நல்ல மாற்றத்த குடுக்கும். ஓ, அது கூட கொள்ளு சூப்பு. சரி. கொள்ளுல சூப் எடுத்துக்கங்க. அது கேஸ் ரிலீஸ் பண்ணும். கோவம் ஜூஸ், கொள்ளு சூப்பு. சரி இதெல்லாமே எடுத்துட்டே வாங்க. உடம்புக்கு உள்ள ஐயா, உணவு சொல்லுங்க. முறைகள், வெளிய மருந்து, வெளிய எண்ணெய் ஒத்தடம், அந்த எண்ணெய் சரி, தேய்த்தல் அதெல்லாம் பண்ணிட்டே வாங்க. நல்ல மாற்றத்த கொடுக்கும். சரிங்களாங்க? சரி, சரி. இப்போ ஓகே. ஒரு நிமிஷங்க ஐயா. இப்போ நான் சொல்லுங்கய்யா. இப்போ வந்து எடுத்துட்டு இருக்கிற உணவு முறை நான் சொல்லியிருந்தேங்க. காலையில சொல்லுங்கய்யா. வந்து வெறும் வயித்துல ஒரு லேசான சூடான தண்ணி ஒரு டம்ளர், 1½ டம்ளர், 2 டம்ளர் வரைக்கும் குடிப்பணுங்க. சரிங்க. குடிச்சிட்டு காலையில வந்து ஒரு சுண்டைக்கல்ல ஒரு 10, நெடக்கல்ல ஒரு 10, ஒரு பீஸு அத்திப்பழம், ஒரு 10 சரிங்க. காஞ்ச திராட்சை பழத்தை சாப்பிட்டு இருக்கிறேங்க. சரிங்கய்யா. அதுக்கப்புறம் வந்து சிறுதானிய உணவுங்க. வரகு, சாமை, சரிங்க. திணை இந்த மாதிரி இதுல வந்து பொங்கல், உப்புமா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. கூடுதலா கூட சரிங்க. வந்து இந்த கேரட்டு, வெள்ளரிக்காய், வெங்காயம், சரிங்க. சரிங்க. முள்ளங்கி இந்த மாதிரியான காய்கறிகளை சேர்த்து ஒரு 5, 6 சொட்டு ம். எலுமிச்சம்பழம் விட்டுங்க. லேசா இந்து சரிங்க. உப்பு சேர்த்துங்க. கொஞ்சம் பெப்பர் சேர்த்து சாப்பிட்டு இருக்கணும் காலையிலங்க. ஓகே, ஓகேங்க. மதிய உணவா அரிசி சாதம் பிளஸ் ஒரு குழம்பு ரசம், தயிர் இது சேர்த்திட்டு சரிங்க. இருக்கிறேங்க. சரி, சரிங்க. இரவு உணவு வந்து ஏதோ ஒரு விதத்துல தோசை, இட்லி, ஓ! சப்பாத்தி இந்த மாதிரி சரிங்க. ஏதோ ஒரு உணவு டிஃபனா சாப்பிட்டு இருக்கிறேங்க. டீ வந்து சரிங்க. ஒரு நாளைக்கு வந்து 1/2 டம்ளரா, காலையில ஒரு 1/2 டம்ளர், சாயந்தரம் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் குடிக்கிறேங்க. மற்றபடிக்கு சரிங்க. டீ, காப்பி எல்லாம் வந்து காலையில் வெறும் வயிற்றுல எல்லாம் எடுத்துக்கிறத விட்டு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. அதெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க. ஓகே, ஓகேங்க. இதுதாங்கய்யா என்னுடைய உணவு முறை. இதில் நான் என்ன மாற்றம் செய்யணும்னு உங்களுடைய அறிவுரை தேவை. உணவு முறைகள்ல புளிப்பான ஐட்டங்களை முற்றிலுமா தவிர்த்துருங்க. இல்லைங்க, ஃப்ரிட்ஜ் புளிப்பு உணவுகள் வந்து முற்றிலுமா பிடிக்கிறது இல்லைங்க. தவிர்த்துருங்க. அதனால அது வந்து ஜாஸ்தி சேர்த்துறது இல்லைங்க. ஓகே, சரி, ஓகேங்க. அப்ப உணவு முறைகள் தூக்கத்தை சரி பண்ணுங்க. சரி. சீக்கிரமா தூங்க நைட்டு இரவு ஆரம்பிச்சிருங்க. வந்து படுக்கறதுக்கு முன்னாடி சரி. இரவு ஆ, படுக்கறதுக்கு முன்னாடி கம்பல்சரி ஒரு ஸ்பூனு திரிபலா சூரணம் வந்து சுடுதண்ணியில போட்டு கலக்கி குடிச்சிட்டு இருக்கிறேங்க. ஓகே, ஓகேங்க. அது பண்ணுங்க. சீக்கிரமா தூங்கிருங்க.
சரி உடம்புக்கு உண்டான பயிற்சியெல்லாம் சரி காலைல 1 மணி நேரம் பயிற்சி பண்ணுங்க. மாலையில 1 மணி நேரம் வாக்கிங்கோட சரி பயிற்சி எல்லாம் பண்ணுங்க. நல்லா மாற்றத்தை கொடுக்கும். மூட்டு வலி கண்டினியூ பண்ணுங்க, இருக்கிறதுனால நல்ல மாற்றத்தை வாக்கிங் போக கொடுக்கும். முடியலைங்க. ஆனா வந்து யோகா பண்ணிடுறேன். சரி ஓகே, பண்ணுங்க பண்ணுங்க. ஓகேங்க, நன்றிங்க. சரிங்க ஐயா. ஓகே, நன்றிங்க. சரிங்க வாழ்க அடுத்த வளமுடன். இதுல சந்திப்புல கண்டிப்பா நான் கண்டிப்பா. ஆ, வகுப்பை நம்ம முடிச்சிடலாம். உங்களுடைய டைம் ஆச்சுன்னா அறிவுரைக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க ஓகேங்க ஐயா, வளமுடன், நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்கம்மா. அம்மா, கண்டிப்பா வகுப்பு முடிச்சுக்கலாங்கம்மா. டைம் ஆச்சு. அடுத்த வகுப்புல நம்ம தொடர்ச்சியா வச்சுக்கலாங்க. சரிங்கய்யா, ஓகேங்கய்யா. மக்கள் ஓகேங்க, இன்னும் 3 பேர் நன்றிங்க. இருக்கிறாங்க. இல்ல உங்க நம்பர் போட்டுட்டுங்களாங்கய்யா சாட்ல? நம்பர் போட்டுருங்க, குரூப்ல நம்பர் போட்டுருங்க. ஆ, நம்ம அடுத்த வகுப்பு நம்ம வைப்போம். அடுத்த வகுப்புகளும் தொடர்ச்சியா நடக்கும். அடுத்த வகுப்புகள்ல நம்ம இயற்கை மருத்துவம்னா என்ன, பஞ்சபூதங்கள்னா என்ன, பஞ்சபூதங்கள் பற்றி சித்தர்கள் என்ன சொல்றாங்க, பஞ்சபூதங்கள் ம், பற்றி திருமூலர், போகர், சித்தர்கள், புலிப்பாணி சித்தர், பட்டினத்தார், இது போன்ற சித்தர்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் இயற்கை மருத்துவத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இயற்கை மருத்துவம் சார்ந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்து நம்ம தெளிவா பார்த்துடலாங்க. இன்னைக்கு நாம் பார்த்தது சரி. இயற்கை மருத்துவமும் ஆங்கில மருத்துவம். அற்புதமான வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கும் இயற்கைக்கும் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி, நன்றிங்க. இவ்வளவு நன்றி, நேரமாக நன்றிங்கய்யா. இவ்வளவு நேரமாக மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அக்யூ ஹீலர் கௌரி சங்கர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். கௌரி சங்கர் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க விரும்பினால் லீவ் ஆகிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. கேள்வி கேட்கிறவங்க நான் இப்ப சேட்ல ஐயாவோட நம்பர் போடுறேன். ஐயாக்கு நீங்க கால் பண்ணி கூட பேசிக்கலாம். ஐயா பதில் சொல்லுவாங்க. இல்ல உங்க கேள்விகளை நீங்க குறிச்சு வைங்க. அடுத்த வகுப்புல நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். கேள்வி கேட்கறவங்க டக்குன்னு ஒரு நிமிஷத்துல கேள்வி கேட்டு பதில் வாங்கிட்டா நல்லா இருக்கும். ஒருத்தரே ரொம்ப நேரம் பேசும்போது அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. சரி, அடுத்த வகுப்புல இருந்து நம்ம அதை சரி செய்துக்கலாம். வாழ்க வளமுடன். நான் இப்ப சேட்ல நம்பர் போடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உமாமா, நீங்க அடுத்த இது பார்த்துக்கலாம். ஓகேம்மா. அடுத்த நிகழ்வாக வேதாத்திரிய கவி மற்றும் உலகநல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட்ரை செய்யலாம். பத்மா அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணி பாடுங்கம்மா. பத்மா அம்மா. கிருஷ்ணவேணி அம்மா, நீங்க பாடுங்கம்மா. வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பழக்கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக சம்யுக்தா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. உலக நல்ல வாழ்த்து பாடுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்
ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். மிக இனிமையாக வேதாத்திரிய கவி உலகநல வாழ்த்து பாடல்களை பாடிக் கொடுத்த இறை அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அருட்தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. ஆமா, ஃபோன் நம்பர் வந்து ஒரு 3 வந்து அதிகமா டைப் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 7373. ஒரே நிமிஷம். ஐயா வாழ்க வளமுடன். ஃபோன் நம்பர் ஒரு நம்பர் டைப்பிங்ல ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா டைப் ஆயிட்டு இருக்கு. கீழே நான் போட்டிருக்கேன் மெசேஜ்ல. அன்பர்கள் வந்து நான் ஒரு 5 நிமிடம் வெயிட் பண்றேன். நீங்க அதை சேட்ல இருக்கிறத குறிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம லீவ் ஆயிக்கலாம். 3 நம்பர் எக்ஸ்ட்ராவா இருந்ததுங்கம்மா. அதை erase பண்ணிட்டு இப்போ 10 நம்பர் இருக்குங்கம்மா. ஆமாம்மா. ஆமா ஆமா. ஓகேங்கம்மா. ஓகேம்மா. அவர் ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்துக்கிட்டாரு இல்லைங்கம்மா. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. 3. சரி, குறிச்சிட்டு போங்கன்னு நினைக்கிறேன். எழுந்து கொடுத்துடலாமா? நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.